ஆசையாக வந்திருக்கிறீங்க. பாஸ்டர் கூப்பிட்டாங்க, வீட்டில் அனுப்பி விட்டாங்க, அதனால நான் வந்துட்டேன்னு அப்படின்னு வந்திருந்தீங்கனாலும் ஏசப்பா உங்க கூட பேசுவேன். ஆமென், ஆமென், ஆமென். உங்க எல்லாரையும் வாழ்த்துறேன், உங்க எல்லாருக்கும் வெல்கம் சொல்றேன். ஏசப்பா உங்க எல்லாரையும் ஆசீர்வதிச்சு நடத்துவார். ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ண போனோம்னா பிராக்டிக்கலாக ஏசப்பா வார்த்தையை கொஞ்சம் கேட்க போறோம். சரிங்களா? ஓகேவா? ஆமாம். இது எப்படி இருக்குமோ என்னவா இருக்குமோன்னெலாம் நீங்கள் யோசிக்க வேணாம். சரியா? நீங்கள் கிட்ட வந்துக்கலாம் சார், ஸ்டாண்ட் ஆகிட்டு ஏற்றிட்டு கிட்ட கூட நீங்கள் வந்துக்கலாம், தப்பு இல்லை. ஆமாம், என்ன கவனிங்க, நீங்கள் என்ன கவனிங்க. அவங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்க, நீங்களும் பண்ணணுமா? ஆமாம், மெமரி பத்தாது. நீங்கள் என்ன கவனிங்க, ரெக்கார்ட் பண்ணதை உங்களுக்கு யூடியூப்பில் போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. சரியாம்மா? ஓகே தானே? ஓகே தானே? டன் தானே? ஆமாம். சரி, ஒரு வசனத்தை வாசித்து நம்ம எல்லாரும் ஏசப்பா நம்ம கிட்ட என்ன விரும்புறாருன்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒருவேளை உங்ககிட்ட பைபிள் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நீங்க போறப்ப உங்களுக்கு பைபிள் தேவைன்னா அந்த பைபிள் கொடுக்கறதுக்கும் அவங்க ரெடி பண்ணுவாங்க. ஓகேவா? இப்ப பைபிள் கொண்டு வந்தவங்க பக்கத்துல பைபிள் இல்லாதவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஆமா பிரதர்ஸ், அவங்க பக்கத்துல யாராவது புதுசா வந்திருந்தாங்கன்னா அவங்க பக்கத்துல நீங்க உட்காந்துட்டு கொஞ்சம் பைபிள் காட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். தங்கச்சிங்களும் அதுதான், ஏசப்பா பிள்ளைங்க. ஆமா, யூத்தா நீங்க? ஆமாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு பைபிள் காட்டினாலும் அவங்களுக்கும் உதவியாக இருக்கும். உள்ளே வருவீங்களா? வரமாட்டீங்களா? ஆமாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உள்ளே வாங்க. யாராவது அக்காங்க என்ன கவனிக்கணும், உடனே திரும்பி யார் வரா அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். பைபிள் படிக்கிறவங்க உங்களுக்கு நடுவில் வருவாங்க. ஆமென். சரி, நம்ம வாசிக்க கேட்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 12:2. ஒரு மைக்ல வாசிப்பீங்களா? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் சொல்றீங்களா தாமஸ்? புதிய ஏற்பாடு 221வது பக்கம். பைபிள்ல பின்பகுதியில் இருக்கும். புதிய ஏற்பாடு 221வது பக்கம், 21ஆம் பக்கம். ஆமென். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். என்ன கவனிங்க, இன்னும் எடுக்கல தாமஸ், இன்னும் பரட்டின்னு தான் இருக்காங்க. 221ஆம் பக்கம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துக்கிட்டீங்களா? ஓகே, இப்போ வாசிங்க தாமஸ். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த மாதிரி, இந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி வேஷம் போடாம தேவனுடைய நன்மையும் தேவனுடைய கர்த்தருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம், உங்களுடைய மனசு புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். என்ன கவனிங்கப்பா, என்ன கவனிங்க. எல்லாரும் நிமிந்து பாருங்க. எல்லாரும் என்ன நிமிந்து கவனிங்க, என்ன கவனிங்க. சரிங்களா? இன்னைக்கு நம்ம கேட்க போகிற வார்த்தை என்னன்னா, அப்பா என்ன கவனிங்க, கொஞ்ச நேரம் என்ன கவனிங்க. சரியா? ஆமா, எல்லாரும் என்ன கவனிக்கணும். வர்றவங்க யாராவது வருவாங்க போவாங்க, கொஞ்ச நேரம் தான். கொஞ்ச நேரம் நம்ம கவனிச்சுட்டு கர்த்தர் வார்த்தையை கேட்டுட்டு அடுத்து நம்ம ஒப்பு கொடுத்து சாப்பிட போறோம். நமக்கு பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்குது. பிரியாணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 hour கொஞ்ச நேரம் நம்ம இருந்துட்டு நம்ம கிளம்பி போகிறோம். சரிங்களா? உங்க மனசு, உங்க இருதயம், உங்க காது இதெல்லாம் திறந்திருக்கணும். அதை வார்த்தையை, ஏசப்பா வார்த்தையை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கணும். பக்கத்துல பேசக்கூடாது. முடிஞ்ச பிறகு நீங்க பேசலாம். சரிங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசலாம். உங்களை பேசவே கூடாதுன்னு இல்லை. நான் உங்களோட பேசும்போது, நான் கேள்வி கேட்கும்போது நீங்க எனக்கு பதில் சொல்லலாம். நம்ம இன்டராக்டிவா இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா இப்போ ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். இந்த பைபிள் வசனம் இது கர்த்தருடைய ஏசப்பாவுடைய வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. ஆமென்னா அப்படியே ஆகட்டும், ஐ அக்ரி அப்படின்னு அர்த்தம். இது யாருடைய வார்த்தை? சத்தமா சொல்லுங்க. தெய்வத்தினுடைய வார்த்தை. தெய்வம் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி வேஷம் போடாதீங்க. எதுக்கு ஏத்த மாதிரி? சத்தமா சொல்லுங்க. ஆமா, நம்மள நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த உலகத்திற்கு ஏத்த மாதிரி, இந்த உலகம் விரும்புற மாதிரிலாம் என்ன கவனிங்கப்பா. நான் மறுபடியும் சொல்றேன், 10 முறை கவனிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். சரியா? என்ன நீங்க கவனிங்க. இன்ட்ரெஸ்டிங்கா போவோம். நம்மளை பத்தி தான் நம்ம கதை கேட்க போறோம். நம்மளை பத்தி தான் நீங்க ஏசப்பா பேச போறேன். இந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி, இந்த உலகம் உங்ககிட்ட என்கிட்ட விரும்புற மாதிரி, இந்த உலகம் நிறைய நேரத்துல இப்படி இருந்தாதான், இந்த வேஷம் போட்டாதான் நீ அழகு, இப்படி நீ
நடந்துகிட்டாதான் நீ ஒரிஜினாலிட்டியா இல்லாம நீ ஒரு டூப்ளிகேட்டா நீ டிஸ்கைஸ் பண்ணி நீ அப்படியே ஒரு மாதிரி நடிச்சாதான் உன்னை எல்லாரும் ஏத்துக்குவாங்கன்னு இந்த உலகம் சொல்லும். ஆமா தானே? ஆமாவா இல்லையா? இல்லையா? ஒன்றும் இல்லை. நம்ம அம்மாவுக்கெல்லாம் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, நீ எண்ணெய் தலைக்கு வைக்க சொன்னா நல்லா எண்ணெயை மொழி விட்டு சீப்பு எடுத்து இப்படி ஏதோ குழந்தைக்கு சீவுற மாதிரி சீவி விடுவாங்க. அதுவே என் பொன் பிள்ளைங்களுக்கு உங்களுக்குலாம் எண்ணெய் வைக்க சொன்னா தலை பூரா எண்ணெயை ஊற்றி விட்டு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகிறப்போ எண்ணெய் வடிய வடிய நம்ம போவோம், நமக்கே வெறுப்பாக இருக்கும். ஆமாவா இல்லையா? எங்கள் அம்மா கிட்டலாம் தலை சீவி விடுங்க. இப்போ ஏதோ தூக்கி விட்டு இப்படி இப்படி ஏதோ பண்ணியிருக்கிறேன். எங்கள் அம்மா கிட்ட போய் தலை சீவி விடுன்னா என்ன திரும்ப பண்ணுவாங்க? நீட்டு சீப்பு எடுப்பாங்க, நேராக இப்படி விட்டு வாக்கு இப்படி எடுப்பாங்க, எண்ணெய் மொழி விடுவாங்க. இப்போதாண்டா அழகா இருக்கேன்னுவாங்க. ஆமாவா இல்லையா? கடைசியா அம்மா கிட்ட தலையை கொடுத்த ஆள் எத்தனை பேரு? இப்போ என்ன பண்ணுவாங்க? என்ன நல்லா கவனிங்க. நம்ம அப்படி தலை சீவிக்கிட்டு போனா நம்ம கூட படிக்கிறவங்க, நம்ம கிளாஸ் ரூம்ல இருக்கிறவங்கள நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? ஐயா, நீ என்ன கிழவி மாரி பட்டிக்காடு மாரி வந்திருக்கிற, நீ என்னடா நீ பால் டப்பா மாரி பால் புட்டி மாரி வந்திருக்கிற, என்னடா இப்படி இருக்கிறன்னுவான். உடனே என்ன சொல்லுவானா, சைட்ல இப்படி கட்டிங்க போடு, இங்க மட்டும் கொஞ்சம் காளான் முளைச்ச மாதிரி முடிய வை, அப்படியே வயல்வெளியில ஏதோ வயல்ல ஒரு பக்கம் மட்டும் அப்படியே வெட்டி எடுத்த மாதிரி அறுவடை பண்ணிட்டு நடுவுல மட்டும் அந்த நெல் பயிர் இருக்கிற மாதிரி இங்க மட்டும் முடிய வை. அப்படி அநேக காரியங்களை இந்த உலகத்தில் இருக்கிற நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை சில வேஷத்தை போட வைக்கிறாங்க. ஆமா தானே? இன்னொன்னு புரியுற மாதிரி சொல்லவா? நிறைய நேரத்துல ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறோமா? நீங்க என்கிட்ட பேசணும். காலேஜில் இருக்கிற மாதிரி வீட்டில் இருக்கிறோமா? காலேஜில் நம்ம வாயில இருந்து என்னென்ன வார்த்தை வரும் சொல்ல வேணாம், அதெல்லாம் வாயை திறக்க வேணாம். சரியா? ஏசப்பா வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். காலேஜில் ஸ்கூல்ல இருக்கிறப்ப நம்ம கிளாஸ்ல, அதுவும் பிரேக் டைம்ல, அதுவும் லஞ்ச் டைம்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸாக கூடிக்கிட்டு செல்போன்ல பார்க்குற விஷயத்த வீட்டில் உக்காந்து நடு வீட்டில் அப்பா அம்மா கூட பார்க்க முடியுமா? சொல்லுங்க. என்ன தலைவரே? ஸ்கூல்ல உக்காந்து காலேஜில் உக்காந்து ஃப்ரெண்ட்ஸு கூட நம்ம ஒரு வேஷம் தரிச்சிருப்போம். ஆனா வீட்டுக்கு வந்துட்டா அப்படியே நல்ல புள்ள வேஷம். என் பிள்ளையா, அதுக்கு எதுவுமே தெரியாது, அது அவ்வளோ சொக்கமான தங்கம், என் புள்ள தங்க புள்ள, அதுகிட்ட எதுவுமே தப்பு இல்லை, என் பையனா அப்படி பேசுனா, என் பையன்தான், நான் தான், நீங்க தான். ஸ்கூல்ல ஒரு வேஷம், காலேஜில் ஒரு வேஷம், வீட்டுக்கு வந்துட்டா என்ன இல்லையா? கிருஷ்ணகிரியில் இருக்கிறவங்களாம் ராயக்கோட்டை பிள்ளைங்களாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்கன்னு எனக்கு தெரியும். நான் உங்களை பத்தி பேசல, எங்க பாண்டிச்சேரிக்காரங்களை பத்தி பேசுறேன். நீங்க பயப்படாது. ஸ்கூலுக்கு போயிட்டா, காலேஜுக்கு போயிட்டா, அங்க இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஒரு வேஷம் போட வைக்கிறாங்க. அதே வீட்டுக்கு வந்துட்டோம்னா அப்பா அம்மாவுக்கு பயந்து ஒரு வேஷம் போடுறோம். அதே கிளாஸ் ரூம்ல ஸ்ட்ரிக்டான டீச்சர் வந்துட்டாங்க, ரொம்ப கண்டிப்பான ஒரு ஆசிரியர் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி ஒரு பவ்யமான ஒரு வேஷம், திருநீர் வச்சுக்குவோம், அப்படியே தலையை படிய சீவுவோம், கொஞ்சம் வெளியே போயிட்டோன்னே சட்டை பட்டனை தூக்குவோம், காலர் எப்படி தூக்குவோம், பயங்கரமா சட்டையை தூக்கி இங்க சொல்லுவோம். பொன் பிள்ளைங்க இப்ப என்ன பண்றாங்க, ஒரு காலத்துல நாங்களாம் ஸ்டைல் என்ன பண்ணுவோம்னா முன்னாடி சட்டையை சொல்லிட்டு பின்னாடி விடுவோம். இப்ப என்ன பண்றாங்க பொன் பிள்ளைங்க, பின்னாடி சட்டையை சொல்லிட்டு முன்னாடி விடுறாங்க. எதை பார்க்கணும்ட்டு அப்படி சட்டையை சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா எனக்கு சொல்லி கொடுங்க. பெங்களூருக்கு பக்கத்துல தான் இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம வெளியே போறப்ப கிழிஞ்சு கிழிஞ்சு போன ஜீன்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பசங்களும் பொண்ணுங்களும் வராங்க. கேட்டா என்ன சொல்றாங்க? உலகத்து வேஷம். என்ன நல்லா கவனிங்க பிள்ளைங்களா, இந்த உலகம் உங்களையும் என்னையும் டிமாண்ட் பண்ணுது, நீ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு வேஷம் போடுன்னுது. ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ எந்த நிலையில இருந்தாலும் அப்படியே என்கிட்ட வா, நீ இருக்கிற பிரகாரமாவே உன்னை நான் ஏத்துக்கிறேன். ஆமேன்னு சொல்ல மாட்டேன். தம்பி, நீ படிக்கல, உன்கிட்ட அறிவு இல்லை, பிள்ளை உன்கிட்ட பெரிய அழகு இல்லை, உன்கிட்ட திறமை இல்லைன்னு இந்த உலகம் ஒதுக்கும். பெற்றோர் 3 பிள்ளை இருக்கிற வீட்டில் 2 பிள்ளை இருக்கிற வீட்டில் என் மூத்த பிள்ளை தான் நல்லா படிக்கும், இளைய பிள்ளை ஒண்ணுமே தெரியல, இல்லை இளைய பிள்ளை தான் நல்லா திறமை, மூத்த பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியல, இப்படி பலதரப்பட்ட காரியங்களை எதிர்பார்த்து அன்பு கூறுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எத்தனை அலங்கோலமா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை நான் நேசிக்கிறேன், என்கிட்ட வா, உன் அலங்கோலத்தை நான் அலங்காரமா மாத்துவேன். நான் சொல்ற புரியுதா? என் பிள்ளைங்க உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன்.
தம்பி இந்த உலகத்துல சொல்லுவான், மச்சான் மச்சி நீ இதை பண்ணாதான் கெத்து, இப்படி இருந்தாதான் கெத்து, 4 பேரை அடிச்சாதான் கெத்து, நீ கூலிப்பு வச்சாதான் கெத்து, சிகரெட் குடிச்சாதான் கெத்து. பாருங்களேன், இப்பெல்லாம் சோசியல் மீடியால வீடியோ வருது, உங்களை மாதிரி பெண் பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்களாம் பீர் ஓபன் பண்ணி கேங்கா குடிக்குது. பார்த்துருக்கீங்களா? இல்லையா? நம்ம ஸ்கூல்லையும் எங்க ஸ்கூல்லையும் இருக்குதுன்னு ஒரு சிலர் சொல்றதும் கேக்குது. அதெல்லாம் என்ன சொல்றாங்க? அதெல்லாம் கெத்து, அதெல்லாம் பண்ணு, என்ன ஒரு கெத்து வேஷம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த உலகம் எதிர்பார்க்கிற வேஷத்தை போடவே போடாதீங்க. ஏன்னா நீங்க வேஷம் போட்டு இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகம் உங்களை அங்கீகரிக்கும். நீங்க வேஷம் போட்டு இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகம் உங்களை மதிக்கும். வேஷம் கொஞ்சம் கலைஞ்சிட்டா உங்க மேல வச்சிருக்கிற மதிப்பையும் உங்க மேல வச்சிருக்கிற பயத்தையும் அது எடுத்து போட்டு உங்களை தூக்கி எரிஞ்சிடும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமே. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு சொல்றாரு, உங்களை பார்த்து தான் சொல்றாரு, ஏதோ ஒரு வேஷம் போட்டுட்டு இருக்க. ஒரு சிலர் தைரியசாலி வேஷம், ஒரு சிலர் சண்டைக்காரி வேஷம், ஒரு சிலர் பேர் அழகின்ற வேஷம், ஒரு சிலர் பேர் அழகன்ற வேஷம், ஒரு சிலர் நான்லாம் எவ்வளவு பெரிய ரோமியோ தெரியுமா, பிளே பாய் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட பொண்ணா இருந்தாலும் உஷார் பண்ணிடுவேன்ற வேஷம். ஒரு சிலர் எப்படின்னா எனக்கு எத்தனை பாய் பெஸ்டி இருக்கிறாங்க தெரியுமா வேஷம். கர்த்தர் சொல்றாரு, இந்த வேஷம் எல்லாம் ஒரு நாள் உங்களுக்கு வேதனையை கொண்டு வரும். ஒரிஜினாலிட்டி இருக்கிற பிரகாரமாவே இருக்கிறது தான் கெத்து, அழகு. ஆமீன் சொல்லுவீங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு அதுதான் சொல்லுது. நீங்க சினிமா ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி சிவகார்த்திகேயன் நேர்ல இருக்க மாட்டார். நல்லா கவனிச்சு பாருங்க, நீ சினிமா ஸ்கிரீன்ல இருக்கிற மாதிரி மமிதா பைஜு நேர்ல இருக்க மாட்டாங்க. நீ பாக்குற ஒவ்வொரு ஹீரோயினி நீ சொல்றியே, அவங்கெல்லாம் நேர்ல போனா அவங்க முகம் வேற மாதிரி இருக்கும். அந்த மேக்கப் போடலன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. அந்த மேக்கப் போட்ட பிறகுதான் ஒரு நம்பிக்கை. கொரியன் மேக்கப், அந்த மேக்கப், மேட் பினிஷ், இது மாதிரி கிளாசி பினிஷ், இந்த மேக்கப், இந்த ஸ்டைலு இப்பெல்லாம் பாருங்களேன். முடி கொட்டிட்டா அவனுக்கு விக்கு வச்சு அது விக்குனே தெரியாத அளவுக்கு அவங்கள ஸ்டைல் பண்றதுக்கு இருக்காங்க. அதை எடுத்துட்டா, தம்பி தங்கச்சி உனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு காலமும் வேஷம் மட்டும் போடாத. ஆமே. நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்களா? பைபிள்ல ஆதி ஆகமம்னு முதல் புத்தகம் ஒண்ணு இருக்கு. என்ன கவனிங்க. அப்போ என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. ஆண்டவர் சொன்னார், ஏசப்பா சொன்னார், ஒரு மரத்தினுடைய கனியை மட்டும் புசிக்காதீங்க. அப்போ அதை பறிச்சு சாப்பிட்ட உடனே அவங்க நிர்வாணியா இருக்கிறாங்கன்ட்டு அவங்க கண்கள் தெரிஞ்சு நல்லது கெட்டது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆதாம் ஏவாள்ன்ற கணவன் மனைவிக்கு. ஆமே. அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுன்னு என்ன பண்ணாங்க, அவங்களா போய் ஒரு மேக்கப் போட்டாங்க. அவங்களா அவங்க எப்படி சொல்றதுன்னா ஒரு கன்ஃபர்மேஷனுக்குள்ள வந்தாங்க. அவங்களா தங்களுடைய காரியங்களை மறைக்கிறதுக்கு இலைய தச்சாங்க. ஆண்டவர் அதை விரும்பல. அவங்க எடுத்து மறைச்ச மானத்தை மறைக்கிறதுக்கு பயன்படுத்தின இலை. காட்டுவாசிங்கன்னு கிண்டலா நம்ம சின்ன வயசுலாம் சினிமா பார்த்துருப்ப ஏதாவது சொல்லுவாங்க, இலை தலையெல்லாம் கட்டின்னு ஹான்னு குதிப்பாங்க, அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த இலை ஒரு நாள்ல ஒரு நாள் காஞ்சி போயிடும், சருகாயிடும், மறைஞ்சு போயிடும். மறுபடியும் நம்மளுடைய மானம் வெளிப்படும். ஆனா கர்த்தர்கிட்ட போனீங்கன்னா ஒரு மிருகத்தை அடிச்சு அந்த மிருகத்தினுடைய தோல், அழியாத தோலை அவங்களுக்கு உடையா கொடுத்து அவர்களுடைய மானத்தை காத்தார். உனக்கு நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், இன்னைக்கு நீ என்ன வேஷம் போட்டுட்டு இருக்கன்னு உனக்கு தெரியும். எனக்கு யாருமே தேவையில்லை. நான் கெத்து தெரியுமா, நான் எப்படி இருக்கேன் தெரியுமா, நான் நல்லா இல்ல இல்ல இல்ல. ஏசப்பா சொல்றாரு, உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை மட்டும் தரிக்காத. ஆமே. இந்த உலகம் உன்கிட்ட எதிர்பார்க்கும் பாரு, அதை மட்டும் என்னைக்குமே நீ செஞ்சிடாத. அப்புறம் இந்த உலகம் உன்னை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடும். நான் இப்படி இருந்தாதான் ஸ்டைலு, நான் இப்படி போனாதான் என்னை ஏத்துக்குவாங்க, இந்த உலகத்தார் என்ன எல்லாம் என்னை என் மேல இந்த எதிர்பார்ப்பு வச்சிருக்கு. இல்ல இல்ல இல்ல, நீ யார் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்ற இந்த பூமிக்கு வரல, ஏசப்பா எதிர்பார்ப்பா மட்டும்தான். நீ கேட்கலாம், எதுக்குன்னு? எனக்கு ஏசப்பாக்கு சம்பந்தம் இல்லையே, நான் ஒரு இந்து குடும்பம், நான் ஒரு முஸ்லிம் குடும்பம், கடவுளே இல்லைன்னு சொல்ற குடும்பம், எதுக்கு ஏசப்பாவுடைய எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்றணும்? அவர் எதுக்கு என்ன பார்த்து சொல்றாரு, உலகத்துக்கு ஏத்த மாதிரி வேஷம் போடாத, நேர்மையாரு, உண்மையாரு, நீ இருக்கிற பிரகாரமா இரு, நீ ஏன் சொல்லணும்னா, உனக்கு ரொம்ப எளிமையாவே சொல்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்ம ஆண்டவர் இந்த பூமிக்கு வேஷம் மாறிதான் வந்தார். இது என்னன்னா, இது எங்களை வேஷம் போட வேணான்னு ஏசப்பா சொல்லுவாராம், ஆனா அவரு மட்டும் வேஷம் போடுவாரா? நல்லா கவனிங்க, என்ன நல்லா கவனிங்க. நான் முக்கியமான ஒரு ரகசியத்தை பைபிள்ல சொல்றேன். தெய்வத்தை யாருமே நேர்ல பார்க்க முடியாது, பார்த்தா செத்துருவாங்க. பார்த்தா பைபிள் அப்படிதான் சொல்லுது, தெய்வத்தை நேர்ல பார்க்கறவங்க செத்து போயிடுவாங்க. அப்புறம் என்ன பண்றது? தெய்வம் நம்ம எல்லாரையும் அவருடைய கையினால இந்த பூமியின் மண்ணை எடுத்து மண்ணிலிருந்து நம்மளை உருவாக்கி
மண்ணுனால நம்மளை படைச்சு அவருடைய சுவாசத்தை ஊதினாரு. உங்களுக்குள்ள எனக்குள்ள உயிர் வந்து இன்னைக்கு நீங்களும் நானும் மனுஷாலா இருக்கிறோம். நம்ம சுவாசிக்கிற சுவாசமே அவர் கொடுத்ததுதான். ஆமே. நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, எப்படி இப்ப வேற அடிக்கடி ஒரு பைத்தியக்கார பாட்டு கேட்பேன். என் பேச்சுல ஐயோ மூச்சுல ரத்தம் ஊறுதா, உரியும் ரத்தம் புரியும் நினைக்கிறேன். புரியலையா? புரியாத வரைக்கும் தோத்துரும். என் பேச்சுல மூச்சுல எல்லாத்துலயும் நிறைஞ்சிருக்கிற ஒரே ஒருத்தர் தான் ஏசப்பா மட்டும்தான். உலகத்தான் சொல்லுவான் என் மூச்சு நீ தான், என் பேச்சு இல்ல இல்ல. உண்மையாவே உனக்குள்ள உன் நாசியில சுவாசத்தை ஊதி மூச்சை கொடுத்தவர் ஏசப்பா தான். இதெல்லாம் என்னென்ன கதையா இருக்குதுன்னு கேட்டனா, உண்மை கதை இல்ல, உண்மை. அவர் என்ன பண்ணாரு, என் பிள்ளைகளை நான் சந்திக்கணும், இந்த மனிதர்களை நான் படைச்சனே, இவங்க எல்லாம் என் பிள்ளைகளா இருக்கிறாங்க, இவங்களை நான் சந்திக்கணும்னு அவரு மனுஷ ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். ஆமீன் சொல்ல மாட்டீங்க பாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க தெய்வம் அவதாரம் எடுத்து வந்தது எதுக்கு, நெஞ்ச பொளந்து உள்ள இருக்கிற குடல் கிடல்லாம் உருவி எடுத்து கொலை பண்றது இல்ல. ஏசப்பா மனுஷனா அவதாரம் எடுத்து வந்தது எதுக்கு தெரியுமா? உனக்காக எனக்காக தான் இருதயம் பிளந்து தான் ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தினால உனக்கும் எனக்கும் விடுதலையும் பாவ மன்னிப்பையும் கொடுக்கிறதுக்காக தான் வந்தேன். ஆமே. நம்ம குலசாமி கோயிலெல்லாம் போயிட்டு எதுக்கு கெடா வெட்டுறோம் கோழி வெட்டுறோம்னு நினைக்கிறேன். சும்மா சொல்லுப்புல என்ன ஒரு மாதிரி பாக்குற? குலதெய்வம் கோயிலுக்கு போற வழக்கம் இருக்கா? பொங்க வச்சு கெடா வெட்டி வழக்கம் இருக்கா? ஏன் கெடா வெட்டுறோம், ஏன் சேவை வெட்டுறோம்? நேர்த்தி கடன் தெரியுது, அது ஏன் எல்லாம் செய்யறாங்க, நானும் செய்யறேன். குலசாமி கண்ணை குத்துனா அது சாமியா? அது எனக்கு நீ இதை கொடுக்கலன்னா உன்னை கொன்னுடுவேன், எனக்கு கொடுக்கலனா இது என்ன சாமியா? நான் கேட்கறேன், இது உன் அப்பா அம்மா இருக்கிறாங்க, என்னைக்காவது உன்னை கொலை பண்ணிடு, நம்ம சேட்டை பண்ணாதான் உன்னை சாவடிச்சு போடுவேன்னு மிரட்டுவாங்க. ஆனா என்னைக்காவது உனக்கு எனக்கு தீங்கு நினைச்சிருக்காங்களா? ஒரு சில அப்பா அம்மா பேய் பிசாசா இருக்கா, அதை விட்டு தள்ளு. ஆனா தெய்வம் எதற்காக இவங்க தெய்வம்னு சொல்றவங்கள ரத்தம் கேட்கிறாங்கன்னா, எல்லா வேதத்திலையுமே சொல்லுது ரத்தம் சிந்தாம பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. அதனாலதான் கெடா வெட்டுறது பரிகாரமா, கோழி வெட்டுறது பரிகாரமா, இதெல்லாம் அவங்க பண்றது அதனாலதான். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ எவ்வளவு நாள் தான் கெடா வெட்டுவ, கோழி வெட்டுவ, காளைய வெட்டுவ? உனக்காக என் ரத்தத்தை சிந்துறதுக்கு இந்த பூமியில நான் மனுஷனா வந்து என் ரத்தத்தை சிந்தி உனக்காக நான் பரிகார பலி ஆவறேன்னு வந்தாரு. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேஷம் மாறி இந்த பூமிக்கு மனுஷனா பிறந்தது. எத்தனை பேருக்கு புரியுது? உன்னை நான் கொன்றுவேன், உன்னை நான் அழிச்சிருவேன், எனக்கு சாராயம் கொடு, சுருட்டு கொடு, எனக்கு கெடா வெட்டு, சேவ கோழிய நல்ல வெடக்கோழியா எனக்கு சமைச்சு வையின்னா அந்த கதை ஏசப்பாட்ட இல்லை. உனக்காக நான் என்னையே ஏன் உசுர கொடுக்குறேன்னு இருப்பாரு. அந்த அன்பு தான் ஏசப்பா அன்பு. ஆமே. நான் ரொம்ப சிம்பிளா தான் இன்னைக்கு உங்ககிட்ட கொண்டு போறேன். ரொம்ப ஆழமா அப்படியே பைபிளை புடிச்சு புரட்டி அடிச்சு இல்லை. ஏசப்பா எதுக்கு வேஷம் மாறி வந்த? உன்னை என்னையும் பார்க்கறதுக்காக. ஆமே. யார பார்க்கறதுக்காக? என்ன பார்க்கன்னு சொல்லி எங்களை என்ன, இது லவ் ஸ்டோரி. யார பார்க்க? ராஜாலாம் அந்த காலத்துல வெளியே வந்தாலே மக்கள் என்ன பண்ணிடுவாங்க? கேள்விப்பட்டிருக்கா? அதெல்லாம் பெரிய ஃபேமஸான ஒரு ஆளு வெளியே வந்தாருனாலே என்ன ஆயிடும்? அதனாலதான் எஸ்கே அண்ணா மாலுக்கு போறப்ப மாஸ்க் போட்டுக்கிறாரு, தொப்பி போட்டுக்கிறாரு, கண்ணாடி போட்டுக்கிறாரு. தெரியுதா? அதனாலதான் சினிமாக்காரங்களாம் வேஷம் மாறி நைட் டைம்ல சுத்துறாங்க. ஏன்னா யாரோ பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த காலத்துலலாம் ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்களாம், நைட்டு நேரத்துல தங்களுடைய நாடு எப்படி இருக்கு, மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பாக்குறதுக்கு வேஷம் மாறி வருவாங்க. ஏசப்பா உன்னையும் என்னையும் அப்படியே வந்து பார்த்தா நம்ம செத்துருவோன்றனால அவரு இந்த அற்பமான மனுஷ பிறவியா பிறந்து வந்தாரே. அதுதான் உன் மேல என் மேல வச்ச லவ். புரியலன்னு நினைக்கிறேன். ராஜாவா வந்தா, தெய்வமா வந்தா நீ நானும் செத்துப்படுவோம். அதற்காக அவருடைய மகிமை, அவருடைய பவர், அவருடைய வல்லமை, இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மனுஷனா வேஷம் மாறி வந்தேன். ஆமே. உனக்கு ஒரே ஒரு பகுதியை மட்டும் நான் சின்னதா எடுத்து காட்ட விரும்புறேன். ஏசாயா 53ஆம் அதிகாரம். அவரு அதுக்கு முன்னாடி அவர் எவ்வளவு அழகா இருந்தாருன்னு நான் சொல்லிட விரும்புறேன். நான் அதுக்கப்புறம் சொல்லிட்டு கொஞ்சம் உனக்கு புடின்னு பிடிக்கலான்னு நினைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 13, 14, 15, 16. அவங்க வாசிக்கிறத நீ காதால கேளு.
புதுசா வந்திருக்கிற பிள்ளைங்க என்ன வாசிக்கிறாங்க, என்ன படிக்கிறாங்கன்றதை கேளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் பைபிள்லே கடைசி புத்தகம் அதுதான். 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க தாமஸ். புதிய ஏற்பாடு 334வது பக்கம். கவனி, காது கொடுத்து கேளு. அந்த அண்ணன் படிக்கிறது என்னன்றது தமிழ், காது கொடுத்து கேளு, உனக்கு புரியும் பாரு. வாசிப்பா. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சையை கட்டியிருந்த, கவனிங்களேன், நிலையங்கினா ஒரு பெரிய ஒரு ராஜாவினுடைய வஸ்திரம். என்ன பாருப்பா, என்ன பாருப்பா, இன்னைக்கு சொல்ற மாதிரி கோட்டு சூட்டுன்ற மாதிரி ஒரு பெரிய நீளமான ஒரு அங்கியை தரிச்சு என்ன பாருங்க, என்ன பாருங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம தங்கத்துல பெல்ட் போட்டு மார்பருகே பொற்கச்சையை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலை பார்க்கிறாரு. அவர் எப்படி அழகானவர்ன்றதை பாருங்க. தெய்வம் எவ்வளவு அழகானவர்ன்றது சொல்லி இருக்குன்னா, அவருடைய சிரசும் அவருடைய தலை மயிரும் அவருடைய முடி. மயிர் என்னோட கெட்ட வார்த்தை நினைக்காதீங்க, சுத்த தமிழ் அது மயிர். உடனே மயிர் மயிர்லாம் பேசக்கூடாது, சரிங்களா? சுத்த தமிழ் அப்படிலாம் பேசக்கூடாது. எங்க பிரசங்க பீடத்துல சொல்ற மட்டும் கேளு. அவருடைய முடி வெண்பஞ்சை போலவும், வெண்மையான பஞ்சு இருக்கும் தெரியுமா, சுத்தமான பஞ்சு. ஐயோ, தலை நடிச்சவரான்னு கேட்காதீங்க. அந்த மகிமை, வெண்பஞ்சு, வெண்மை மகிமையை குறிக்குது, குளோரிய குறிக்குது. இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன், என்ன பாருங்களேன். இன்ஸ்டாகிராம்லயும் ஸ்னாப்லயும் நார்மலா இருக்கிற நம்ம மூஞ்சிக்கு ஃபில்டர் போட்டா எவ்வளவு குளோரியா இருக்கு. என்ன பழக்கம் இல்லையா? எடிட்டிங் ஆப்பை வச்சு 2000K 2010 அந்த ஃபில்டரை போடு, இந்த ஃபில்டரை போடுன்னு நம்மளுடைய நார்மல் மூஞ்சி எப்படி பளபளன்னு பழக்குது இல்லையா? நீங்களாம் ஃபில்டர் போடாமலே என் பிள்ளைங்க அழகுதான், என் ராசா நீங்களாம் அழகுதான். அப்படியே ஃபில்டர் போட்டு இப்படி சைடு பாப்பாரு, ஊ பாப்பாரு, அப்படி இப்படின்னுவாரு. அந்த ஃபில்டர் போட்டாதான் உன் மூஞ்சி என் மூஞ்சி அழகுன்றமே. ஆண்டவருக்கு ஃபில்டர் போடாமலே அவர் தான் பேர் அழகு. ஆமென். அவரை பார்க்கும்போது அவர் தலை, அவர் முடி அவ்வளோ மகிமையா இருந்துதான். பார்க்கும் போதே வாவ்னு சொல்லுவோம் பாரு, என்ன ஒரு அழகுன்னு பாரு. அது போல அழகா உறைந்த மலையை போல வெண்மையாய் இருந்தது. பனி, ஸ்னோன்னு வாங்க தெரியுமா, அந்த ஸ்னோன்னு வாங்க பாருங்க, அப்படியே வெள்ள பனியா, இமாலயா, அந்த எவரெஸ்ட் மலையெல்லாம் மூடி இருக்கிற போல உறைந்த மழை வெண்பனியை போல இருந்தது. அவருடைய கண்கள், அவருடைய கண்ணு அக்கினி ஜுவாலை போல இருந்தது. நெருப்பு ஜுவாலிச்சு அந்த நெருப்பு அப்படியே போனா, நம்மளாம் நிறைய இடத்துல எஃபெக்ட் போடுறோம் ஏஐல, என் கண்ணை மட்டும் ஃபயர் ஆக்கு, அப்படியே எனக்கு பின்னாடி நெருப்பு எரியிற மாதிரி போடுலாம் நிறைய இதெல்லாம் போடுறோம்ல. அது போல அவருடைய கண்ணு எரிஞ்சு கொண்டிருக்கிற நெருப்பை போல இருந்துதான். அவருடைய பாதங்கள், அவருடைய காலு உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அப்படியே நெருப்புல கொதிக்க கொதிக்க வச்சா எப்படி கோல்டன் கலர்ல தக தகன்னு மின்னும், அது போல ஒரு பாதங்கள் அவ்வளவு அழகா இருந்ததா ஏசப்பா பாதம். அவருடைய சத்தம், அவருடைய சத்தம் பெருவெள்ள இரைச்சலை போல் இருந்தது. பெரிய ஓடி இரைச்சல் வரும் பாருங்க, டேம்ல தண்ணியை திறந்து விட்டா கடல் அலை அடிக்கிற போல பெரிய இரைச்சல் போல இருந்தது. தமது வலது கரத்திலே, அவருடைய வலது கரத்துல 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். நட்சத்திரங்களை கையில வச்சிருந்தாரு. அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. ஷார்ப்பான 2 பக்கமும் ஷார்ப்பா இருக்கிற பட்டயம் போல வார்த்தைகள் புறப்பட்டது. அவருடைய முகம், அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. எத்தனை பேர் கைகளை தட்டி ஏசப்பாவுடைய அழகு நல்லா கையை தட்டி, சூரியனை போல அவருடைய முகம் பிரகாசமா இருந்தது. ஆமென், ஆமென், ஆமென். இது எல்லாத்தையும் விட்டுதான் இப்ப ஒண்ணு இல்ல, என் மூஞ்ச கொஞ்சம் பாருங்க. நேத்து நைட்டு 3:30 மணி ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. இன்னும் என் மூஞ்ச பார்த்தா எப்படிதான் இருக்கும்? நம்ம லேங்கல சொன்ன விடியாத மூஞ்சி மாதிரி இருக்கும். என்னதான் தலை சீவிட்டு, என்னதான் சோப் போட்டு மூஞ்ச கழுவிட்டு குளிச்சுட்டு ஜம்முன்னு வந்தாலும் முகத்துல டயர்ட்னஸ் காட்டும். ஆனா ஆண்டவருடைய முகம் கவனிங்களேன், சூரியனை போல பிரகாசம். சூரியனை நிமிந்து பார்ப்பீங்களா? யாராவது பார்க்க முடியுமா? தம்பி பார்க்க முடியாது. அவ்வளவு பிரகாசமான பிரைட்டான முகத்தை உடையவர் உங்களையும் என்னையும் காப்பாத்துறதுக்காக, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறதுக்காக, நம்ம பாவத்துக்கு பரிகாரம் பண்றதுக்காக மனுஷ வேஷம் தரிச்சு இறங்கி வந்தார். எத்தனை பேர் இப்படி விட்டு கொடுத்து வருவீங்க? தலைவரே, நல்ல ஒரு ஆட் கட் பண்ணிட்டு தலை சீவிட்டு போனா நம்ம கிளாஸ்லயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ தலையை கொஞ்சம் களைச்சி விட்டாலே நமக்கு என்ன வந்துருது? ஷமக்கம் வந்து கும்மு கும்முன்னு 4 குத்து குத்துரும். ஏமா கஷ்டப்பட்டு நீ 1 மணி நேரம் உன் மூஞ்சிக்கு பட்டி பார்த்து டிங்கரிங் பார்த்து பெயிண்ட் அடிச்சு போறப்ப எவ்வளவு கொஞ்சம் தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்தி தேய்ச்சி விட்டா, லிப்ஸ்டிக்கை களைச்சி விட்டா என்ன வருது?
கெட்ட கோபம் வருது. கோபம் இல்ல, கெட்ட கோபம் வருது. உனக்கே உன் அழிஞ்சு போற அலங்காரத்தை மேக்கப்பை யாரோ கெடுத்தாலே கோபம் வருது. ஆனா ஆண்டவர் உனக்காக எனக்காக அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தூக்கி எறிஞ்சு ஒரு மனுஷனா வந்தாரு. அவர் உன்கிட்ட கேட்கிறாரு, வேஷம் போடாத. ஆமே. சரி, வந்தவர் அப்படி மட்டும் தான் இருந்தாரானா, இன்னும் ஒரு சில வசனத்தை மட்டும் காட்டி நான் உனக்கு லென்த்தியா போய் முடிக்கிறேன். ஏசாயா 53 எடுங்கப்பா. ஏசாயா 53 எடுத்து 1ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் காது கொடுத்து மட்டும் கேளு. இதை சொல்லிட்டு நான் டீப்பா போக விரும்புறேன். ஏசாயா 53 அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கப்பா. பழைய ஏற்பாடு 860 பக்கம். வாசிங்கப்பா. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? காதால கேளுங்க, நல்லா கவனிங்க. இதை நம்புறவங்க யாருப்பா? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? வெளிப்பட்டது இளங்கலையை போலவும் வரண நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழுப்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை. என்ன இல்ல? அப்பா சத்தமா சொல்லு, மறுபடியும் சத்தமா தெளிவா வாசிங்க தாமஸ். அவருக்கு அழகும் இல்லை. ஏசப்பாக்கு என்ன இல்லையா? அவர் பூரண அழகுள்ளவரு. ஆனா எப்ப மனுஷனா இந்த பூமிக்கு வந்தாரோ அவருக்கு என்ன போயிடுச்சான்? அழகு. நீ விட்டு கொடுப்பியா? விட்டு கொடுப்பியான்னு கேட்டேன். உன்கிட்ட அழகு இருக்கிற வரைக்கும் தான் பிள்ளை உன்னை லவ் பண்ணுவான். என் குழந்தைங்களுக்கு நான் சொல்றேன், உன் பின்னாடி நாய் நாக்கு தொங்க போட்டு ஓடி வர்ற போல ஓடி வருவான். ஏன் தெரியுமா? உன் அழக ஒரு முறையாவது அனுபவிச்சிடணும்ன்ற அந்த கெட்ட எண்ணத்தினாலதான். நான் ஒண்ணு கேட்கிறேன், என் பிள்ளைங்க என்ன கவனிங்க. என்னைக்காவது உன் அப்பா அம்மா நீ பிறந்த உடனே நீ அழகா இருக்கிற நான் உன்னை நேசிச்சாங்க? நம்ம என்ன அலங்கோலமா இருப்போன்னு தெரியுமா? பிறந்த உடனே நல்லா மண்டை பூரா காஞ்சி போய், ஆமா தண்ணியில வேக வச்ச கோழி மாதிரி ஓவர்தான். எனக்கு 2 பொன் பிள்ளைங்க. 2 பிறந்தப்ப அதுங்களை குளிப்பாட்டி கூட்டு வந்தாங்க. குளிப்பாட்டுற முன்னாடி என்ன கெதியா இருக்குன்னு தெரியுமா? அதுங்க பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியுமா? நம்பலனா நீ இன்னைக்கு போய் என்ன பண்ண, அம்மா நான் பிறந்தப்ப எப்படி இருந்தேன்னு கேளு. உங்க அம்மா சொல்லுவாங்க அழகா இருந்தேன். ஆனா உண்மையாவே எப்படி தெரியுமா இருந்திருப்போம்? அலங்கோலமா கடந்திருப்போம். நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? பேர் அழகில்லாதப்ப உன்னை நேசிச்சதுதான் உன் அப்பா அம்மா அன்பு, ஆண்டவருடைய அன்பு. இன்னைக்கு நீ சொல்லிக்கலாம், அண்ணா பாருங்கண்ணே கர்லிங் பாருங்கண்ணே, இந்த இடத்துல சுருட்டி விட்டுருக்கேன், இந்த இடத்துல ஜெல் போட்டு ஸ்ட்ரைட்னிங் பண்ணிருக்கிறேன், அண்ணா பாருங்கண்ணே நான் இப்படி கட்டிங் போட்டு ஷர்ட் போட்டு சூப்பரா. இல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை என்னைய அலங்கரிக்க, உங்களை என்னைய அழகாக்குறதற்கு முதல்ல அவருடைய அழகை இழந்தார். ஆமென் ஆமென் ஆமென். அவ்வளவு பிரகாசமான முகம், அவ்வளவு அழகான கண்கள், அவ்வளவு அழகான பாதங்கள், அவ்வளவு அழகான தலை, ஹேர் ஸ்டைல், இது எல்லாத்தையும் இழந்து ஒரு அற்பமான மனுஷ பிறவியா ஆண்டவர் பிறந்தார். ஆமென் ஆமென். அழகு இல்ல, இந்த உலகம் அழகு இருக்கிற வரைக்கும் தான் உங்ககிட்ட வரும். இந்த உலகம் செழிப்பா இருக்கிற வரைக்கும் தான் உங்ககிட்ட வரும். இந்த உலகம் பணம் இருக்கிற வரைக்கும் தான் வரும். ஆனா ஆண்டவர் உன்கிட்ட என்கிட்ட எதுவுமே கிடைக்காதுன்னு போதும் ஏசப்பா உன்னை என்னைய நேசிச்சதுனால இந்த பூமிக்கு அதை விட்டு கொடுத்து வந்தார். அவரிடத்தில் அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. சௌந்தரியம் பேர் அழகும் இல்லை. அவரை பார்க்கும்போது இந்த பூமியில மனுஷனா வந்து அவர் அடிபட்டாரே, வாதிக்கப்பட்டாரே, சிலுவையில அடிச்சாங்களே, அப்ப அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. நல்லாவே இல்ல. சீ நவுத்து இந்த போட்டோ நல்லா இல்ல, இத டெலீட் பண்ணுன்னு பாரு. ஒரு போட்டோ எடுறி, ஒரு போட்டோ எடுறா மாப்பிள்ளன்னு போய் ஸ்டைலா நிக்கிறப்ப ஊன்னு வாய் இருக்கும் பாரு. அந்த டைம்ல இந்த போட்டோ டெலீட் பண்ணுன்னு வாங்க பாருங்க. அது போல சௌந்தரியமும் இல்ல, அழகும் இல்ல, பார்க்கிறதுக்கே நல்லா இல்லையா? என்னென்ன சொல்றீங்க? அவர் அவ்வளவு அழகு, பூமியில மனுஷனா பிறந்தப்ப ஓடு இப்படி இருந்தா இல்ல, அவர் இந்த பூமியில இருந்தப்பயும் அழகுதான். ஆனா எதனால அவர் அழகெல்லாம் அலங்கோலமா மாறிச்சின்னு உனக்கு ஒரு சில நிமிஷத்துல சொல்றேன். அவரை பார்க்கறதுக்கே விரும்பலையா? சீ நவுத்துங்க இது பிடிக்கல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தாரா? அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், அது மட்டும் இல்லாம யாரோ பிச்சைக்காரன் வந்திருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், மனுஷரால புறக்கணிச்சுட்டு போனப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவிப்பவருமாயிருந்தார். ஏன் தெரியுமா? வாசிப்பா. அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். அவரை பத்திலாம் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு. தங்கச்சி என்ன கவனி. நான் முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றேன். ஏன் இவ்வளவு அழகான ஏசப்பா இவ்வளவு அலங்கோலமா பார்க்கவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி மாறினார்னா, நீயும் நானும் பட வேண்டிய பாட
அவர் மேல ஏத்துக்கொண்டார். ஆமென். 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 என்னன்னா பாடு ஒண்ணுமே புரிய மாட்டுது. எதுக்கு அவர் எனக்காக பாடுபடணும்? சொல்றேன், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய துக்கத்தை அவர் தான் மேல ஏத்துக்கிட்டாரு. நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு, அவர் யார் பெத்த பிள்ளையோ பாவம் ஆண்டவர் போட்டு உதைக்கிறார் போல அப்படின்னு நினைச்சு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். சிறுமைப்பட்டவர், ரொம்ப கஷ்டப்பட்டவர் போல நினைச்சோம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம். இப்பதான் நான் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரேன். என்ன கவனி. நம்ம பண்ண மீறுதல், இத செய்யாத, இந்த தப்ப பண்ணாத, இந்த தப்ப பொய் சொல்லாத, திருடாத, சண்டை போடாத, களவு செய்யாத, காதல் பண்ணாத, மோகமா இருக்காத, உன் சரீரத்தை கல்யாணத்துக்கு முன்னாடி யாரும் தொட விடாத, ஒரு ஆண் பெண்ணையோ பெண் ஆணையோ தொட விடாத, இது தப்பு, இது விபச்சாரம், வேசித்தனம், இதெல்லாம் பண்ணாதன்னு சொல்லியும் மீறி பண்ண பாருங்க, நம்முடைய பாவத்தின் நிமித்தம் தான் அவர் அடிக்கப்பட்டார். ஆமென். இப்பயும் சொல்லலாம், ஒண்ணுமே புரியல என்னன்னா பைபிள் வசனம் சொல்லுது, ரத்தம் சிந்தாம பாவத்துக்கு பரிகாரம் கிடையாது, மன்னிப்பு கிடையாது. என்னுடைய மீறுதல் பாவத்தை எல்லாத்துக்கும் பரிகாரம் செய்யறதுக்காக தான் ஏசப்பா அப்படி அடிபட்டார். ஆமென். ஆமென். எப்படி ஒரு ஆடையோ கோழி எடுத்துட்டு போய் நீ பலி செலுத்துறப்ப அது ரத்தம் சிந்தினோடனே எங்க பாவத்துக்கு பரிகாரம் சாமி பண்ணிடுச்சுன்ற, அது பரிகாரம் கொடுக்காது. ஏசப்பா இந்த பூமிக்கு தெய்வ மனுஷனா வந்து அவர் நம்முடைய பாவங்களை தாமேல ஏத்துக்கிட்டு, அந்த பாவத்தின் சம்பளம் மரணம்னு பைபிள் வசனம் சொல்லுது. நம்முடைய பாவங்களை அவர் மேல ஏத்துக்கிட்டு நம்ம பாவங்களுக்காக அவர் உசுர கொடுத்து உங்களையும் என்னையும் நல்லவங்களா மாத்தி இருக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுவீங்களா? தம்பி தங்கச்சி நீ கேட்கலாம், எனக்கு எதுக்கு ஏசப்பா? என் சாமியும் தான் நான் கேட்கறத கொடுக்குது, என் சாமியும் தான் வீடு கொடுக்குது, என் சாமியும் தான் என் கவலை மாத்துது. நான் ஒண்ணு கேட்கறேன், நம்ம தெய்வம்னு சொல்ற தெய்வங்கள் நம்முடைய பாவத்துக்கு பரிகாரம் செஞ்சிருக்கா? என்கிட்ட தான் பரிகாரம் கேட்கிறாங்க. ஆனா இந்த இயேசுவாகிய நம்முடைய ஆண்டவர் உங்க பாவம் என் பாவத்துக்காக தன்னையே பரிகார பலியா கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? நான் அவரை நம்பும் போது என் பாவம், என் சாபம், என் முன்னோர் பாவ சாபம் எல்லாத்தையும் கர்த்தர் தான் மேல ஏத்துக்கிட்டு தான் உசுர கொடுத்து அவரை நம்புறவங்க அத்தனை பேருமே நல்லவங்களா மாற்றப்படுவாங்க. ஆமென். ஆமென் சொல்லுவீங்களா? நம்முடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமத்துக்காக தான் ஒரே பலியா ஏசப்பா தன்னை ஒப்பு கொடுத்தார். அதனாலதான் நம்ம பார்ப்போம், சிலுவையில தொங்கிட்டு இருப்பார், சிலுவையில ஆடி அடிச்சு அவருடைய உயிர் ரத்தம் எல்லாம் சிந்தி உயிர் போய் 3வது நாள் உயிரோட எழுந்தார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. ஏசப்பா ஏதோ செத்து கல்லறையில வச்சு அடக்கம் பண்ணிட்டாங்க. இயேசு கல்லறை எங்க? இன்னைக்கும் சரித்திரம் சொல்லுது, இஸ்ரேல் தேசத்துல போனா எருசலேம்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை திறந்திருக்கு. ஏன்னா அவர் மரிச்சது உண்மை, மரித்து அப்படியே போயிட்டா அது மனுஷன், ஆனா மரித்து 3வது நாள் அவர் சொன்னபடியே உயிரோட எழுந்தாரு. இன்னைக்கும் அவரை நம்புகிறவர்களுக்குள்ள அவர் வந்து தங்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? நீயும் இன்னைக்கு இந்த இயேசுவை நம்புனா உனக்குள்ள வருவ. அண்ணே சும்மா போன நீ மதம் மாத்துற. நான் பிறப்புலையே கிறிஸ்தவன். மாதா கோயிலுக்கு போய் மாதா கும்பிடுறவங்க எங்க கையில பைபிள் இருந்தது. ஆனா என் வாழ்க்கையில பொய் இருந்தது, பித்தலாட்டம் இருந்தது, சண்டை இருந்தது. என் சின்ன வயசுல நான் 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு படிக்கிறப்ப என் ஃப்ரெண்டு இன்டர்நெட் சென்டர் கூட்டிட்டு போய் அசிங்கமான படங்கள்லாம் நான் கேட்டேன்ட்டு எனக்கு அதை காண்பிச்சு கொடுத்தான். என் வாழ்க்கையில 18 வருஷம் மறைவான பாவங்கள்ல இருந்தேன். யாருக்குமே தெரியாத அந்தரங்க பாவங்கள்ல நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் சரீரத்தை நானே கெடுப்பேன், திருடுவேன், சண்டை போடுவேன், அப்பா அம்மா கீழ்ப்படிய மாட்டேன், குடிகாரனா இருந்தேன். கள்ள தூக்கி போட்டு என்னை தடுக்க வந்த எங்க அம்மாவை கொலை பண்ண போனேன். சண்டை போடுவேன், இறங்கி எந்த இடமா இருந்தாலும் சண்டை போடுவேன். அவ்வளவு துஷ்டனா இருந்தேன். ஆனா ஏசப்பா என் வாழ்க்கையில எனக்காக இதெல்லாம் செஞ்சாருன்னு இந்த பைபிள் வசனத்தின் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். யாரோ என்ன மதம் மாத்தல. நான் பிறப்புலே கிறிஸ்தவன், ஆனா என் வாழ்க்கையில ஏசப்பா இல்ல. ஏசப்பா பத்தி நான் தெரிஞ்சுக்க விரும்பல. ஆனா என்னைக்கு இந்த பைபிள் வசனத்தின் மூலமா இந்த இயேசுவை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சனோ, என்னை விட்டு பொய் ஒழிய ஆரம்பிச்சு, என்னை விட்டு கண்களின் இச்சை மாற ஆரம்பிச்சுது, அசிங்கமா பாக்குற படங்கள்லாம் வெறுக்க ஆரம்பிச்சேன். குடி என்னை விட்டு போச்சு, சண்டை என்னை விட்டு போச்சு, திருட்டுத்தனம் போச்சு, அப்பா அம்மா கீழ்ப்படியாம இருந்தேன். இன்னைக்கு என் தாய்க்கு இன்னைக்கும் கீழ்ப்படுகிறவனா இருக்கிறேன். என் வாழ்க்கையை அவர் மாத்த ஆரம்பிச்சுட்டேன். ஏன் தெரியுமா? அவர் அலங்கோலமானதுனால நான் அலங்காரமா மாறிட்டேன். அவரை நான் நம்ப ஆரம்பிச்சேன். ஏசப்பா என் வாழ்க்கையில வாங்க, என் வாழ்க்கையை மாத்துங்கன்னு நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன்.
ஏசப்பா என் சத்தத்தை கேட்கிறாரு. போயிட்டு எத்தனையோ நாள் சிலையை கும்பிட்டேன், எத்தனையோ நாள் போட்டோவை கும்பிட்டேன், எத்தனையோ நாள் ஜெபமாலையை வச்சுட்டு உட்காந்துருந்தேன், இது எல்லாம் மாத்தல. ஆனா இந்த வார்த்தை இருக்குது பாருங்க, இந்த பைபிள் வார்த்தை, ஏசப்பா வார்த்தை, இதை படிக்க படிக்க என் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சு. என்ன அழகா மாத்துறதுக்காக என் மேல இவ்வளவு அன்பு வச்சு அலங்கோலம் ஆனாரா ஏசப்பான்னு, என் வாழ்க்கை அவர் என் மேல வச்ச அன்பினால மாற ஆரம்பிச்சு. இன்னைக்கு நான் உனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், உன்னை ஏசப்பா லவ் பண்றேன். என்னை நேசிக்க யாருமே இல்லை, என்னை யாருக்குமே பிடிக்கல, என்னை யாராவது நேசிச்சிருவாங்களான்னு யாரோ ஒரு பையன் அன்பை, யாரோ ஒரு பொண்ணு அன்பை, யாரோ ஒரு பொண்ணு பையன் அன்பை நீ தேடிட்டு இருக்கல்ல, உன்னை நேசிக்கிறதுக்கு இயேசு இருக்கிறார். ஆமென். உன்னைதான் நேசிக்கிறார், உனக்காக தான் உயிரை கொடுத்தேன். சொல்லுவான், மச்சான் உனக்காக என் உயிரே கொடுப்பேன், இதை கூட கொடுக்க மாட்டான். நான் சொல்ல புரியுதா? தலைமையில இருக்கிறத கூட கொடுக்க மாட்டான். நீ தாண்டி என் உயிருன்னுவான். ஆனா அதே ஆள் தான் நாளைக்கு உன் மூஞ்சில ஆசிட் அடிப்பான், கத்தி எடுத்து வெட்டுவான். இது அன்பா? உனக்காக எனக்காக உயிரை கொடுத்து அலங்கோலமான ஆண்டவர் சொல்றாரு, உலகத்துக்காக வேஷம் போடாத. ஆமீன் சொல்லுவீங்களா? ஆமென். நீ ஒரு வேஷம் போடாத. உன் அப்பா அம்மா முன்னாடியும் ஒரே மாதிரி இரு, ஸ்கூல்லையும் ஒரே மாதிரி இரு, ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியும் ஒரே மாதிரி இரு, சர்ச்சுக்கு வந்தாலும் ஒரே மாதிரியே இரு. ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு முகமுடி எடுத்து போடாத. இன்னைக்கு அப்படி முகமூடி போட்டு போட்டு தான் நிறைய பிள்ளைங்க வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்னு தற்கொலைக்கு நேரா போறாங்க. நீயா முகமூடி போடுற? உடனே என்ன தெரியுமா, ஆமா அண்ணன் சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் பாரு நான் ஸ்கூல்லையும் லவ் பண்றேன், அந்த லவ்வை என் வீட்லயும் சொல்லுவேன், என்னை யாரும் கேட்க முடியாது, கேட்டா ஒழிச்சிருவேன். இல்ல, அது இல்ல. கெட்டதை தூக்கி போட்டுட்டு நல்ல மனுஷனா நல்ல மனுஷியா நில்லு. அப்படி நிறுத்துறதுக்காக தான் ஏசப்பா இந்த பூமிக்கு வந்த. ஆமென். உலகத்து வேஷம் கொன்னுடும்பா, உலகத்து வேஷம் ரொம்ப நாள் நிக்காதுப்பா. அம்மா நீ உலகத்து பிரகாரம் போடுற வேஷம் நாடகம்லாம் ரொம்ப நாள் நிக்காது. நாடகம் ரொம்ப நாள் நிக்கும்னு நினைக்கிறியா? மேக்கப் நிக்கும்னு நினைக்கிறியா? கல்யாணத்துக்கு நீ 10,000 15,000 25,000 செலவு பண்ணி போடுற மேக்கப் கூட ஒரு நாள் வரைக்கும் தான் தாங்கும், அந்த நைட்டோட ஒழிஞ்சிடும். வேஷம் ரொம்ப நாள் நிக்காது. நீங்க என்ன வேஷம் போட்டுட்டு இருக்க? நல்லவன் வேஷம் போடுறியா? வேணாம். கர்த்தர் நல்லவன் வேஷம், நல்லவ வேஷம் போட சொல்ல, உன்னை என்னையும் நல்லவனாவே மாத்துக்கிற அந்த உண்மையை உனக்கு எனக்கு கொடுக்கறதுக்கு வல்லமை உள்ளவரா இருக்கு. ஆமென். நீ எவ்வளவு நாள் மறைஞ்சு இருப்ப? ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சந்தோஷமா இருக்கிற வேஷம் போடுற, எவ்வளவு நாள் வேஷம் போடுவ? ஒரு நாள் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ன்னு தற்கொலைக்கு நேரா தானே மனசு போவோம். இங்க இருக்கிறதுல எத்தனை பிள்ளைங்க உங்க இருதயத்துல தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டா நல்லா இருக்குன்னு கையை அறுத்துக்கலாம், மாத்திரை போட்டுக்கலாம், தூக்க மாட்டிக்கலாம், எங்கேயா போய் ரயில் முன்னாடி விழுந்துடலாம், எங்கேயா செத்துடலான்னு யோசிச்சவங்க எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? ஏசப்பா சொல்றாரு, நீ வேஷம் போட தேவையில்ல, நீ இருக்கிற பிரகாரமாவே வா, உன்னை ஆண்டவர் உன் வேஷத்தை உன் அலங்கோலத்தை அலங்காரமா மாத்துவார். ஆமே. என்னென்ன நாங்க பண்ணணும், என்னென்ன நாங்க செய்யணும் கேக்குறியா? ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன். இன்னைக்கு யாரோ கூப்பிட்டாங்க, என்ன கவனி, இன்னைக்கு யாரோ கூப்பிட்டாங்க, ஏதோ ஒரு யூத் மீட்டிங்னு இன்னைக்கு நீ வந்திருக்கிற. இது உன் வாழ்க்கையில ஆரம்ப புள்ளியா இருக்கும். இது ஒரு வெறும் ஆரம்ப புள்ளி. உனக்கு நான் இயேசுவை இன்ட்ரோடியூஸ் தான் பண்றேன். இந்த மசாலா பூரி கடை நல்லா இருக்கும், இந்த பானிபூரி கடை நல்லா இருக்கும், இந்த இடத்துல பிரியாணி சூப்பரா இருக்கும், ஓசூர்ல இந்த இடத்துல இது சூப்பரா இருக்குன்னு ஒரு கடையை எப்படி காட்டி கொடுக்குறாங்களோ, அது போல என் வாழ்க்கையை, என் அலங்கோலத்தை அலங்காரமா மாத்தினேன், வேஷம் போட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த என் வாழ்க்கையை மாத்தினேன். என் ஆண்டவரை தான் உனக்கு நான் அறிமுகப்படுத்துறேன், இவரை பிடிச்சிக்கோ. இது வெறும் இன்ட்ரடக்ஷன் தான். நான் சொல்றது முதல் விதை மட்டும்தான். இது தொடர்ந்து விளையணும்னா நீ சர்ச்சுக்கு வா, பைபிளை படி, கர்த்தரை நம்பு, கர்த்தர் உன்னை மாத்துவார். ஆமென். அப்பா என் வாழ்க்கை வேஷமான வாழ்க்கையா இருந்ததுப்பா. அம்மா முன்னாடி வந்துட்டா நல்ல புள்ள வேஷம், வீட்டுல எல்லாரும் இருந்தாங்கன்னா நல்ல வேஷம், வீட்டை விட்டு எல்லாரும் போயிட்டாங்கன்னா கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி அதுல ஆபாச படங்கள், நிர்வாண படங்கள், அருவருப்புகளை பார்த்துட்டு பாவ வேஷம். டீச்சர்ஸ் முன்னாடி போறப்ப யோக்கிய வேஷம், அவங்க வெளியே போயிட்டோன்னே அவங்கள பத்தி தப்பா பேசுற வேஷம், எங்க போனாலும் வேஷம் 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 வேஷம். கர்த்தர் சொல்றாரு, வேஷம் போடுறதை நிறுத்து, நீ உண்மையா நீ இருக்கிற பிரகாரமா நில்லு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். உலகத்துக்குன்னு ஒரு வேஷம் இருக்குப்பா, ரெண்டு விதம். இந்த உலகம் உங்களை என்னையும் கோமாளியா வேஷம் கட்ட வைக்கும். இந்த உலகத்துக்காக நாமளும் வேஷம் கட்டுவோம். ரெண்டத்துல மாட்டினாலும் டேஞ்சர். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? சர்ச்சுக்குள்ள நான் எப்பயுமே சொல்லுவேன், நீ சர்ச்சுக்குள்ள வர ஆரம்பிச்சுட்டல்ல, சர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்களை போல மட்டும் என்னைக்குமே இருந்துடாது. எங்களை போல பெரிய வேஷதாரிகள் யாருமே இல்லை.
புதுசா வந்திருக்கிற பிள்ளை என்னென்ன அப்புறம் ஏன்னா நான் சர்ச்சுக்கு வரணும்? இல்லை, உன் வாழ்க்கையை மாத்துறதுக்கு இந்த சர்ச்சில் இந்த வேதத்துல ஏசப்பா இருக்கிறாரு, உன் வாழ்க்கையை மாத்துவார். ஐயோ சர்ச்சுக்கு நான் நம்பி வந்தனே, இந்த அக்கா தானே கூட்டாங்க, இந்த ஆண்டி தானே கூட்டாங்க. நம்பாத, அந்த ஆண்டி இருக்கிறதுல பெரிய பேய். நீ அவங்கள பார்க்காத, அவங்கள பார்த்தனா ஓடிடுவேன். எங்களை பார்க்காத, இயேசுவை பாரு, பைபிளை பாரு, மாறிடும். நாங்க எல்லாம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களை பார்க்காத, அழிஞ்சிருவேன். நீ ஏசப்பா மட்டும் தேடி இந்த சர்ச்சுக்கு வா, ஏசப்பா மட்டும் தேடி பைபிளை படி. அப்படின்னா எதுக்கு நான் சர்ச்சு? இங்க இருக்கிறது ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல்ல பல பைத்தியங்கள் உண்டு. பல பைத்தியங்கள் குணமாகி இன்னைக்கு நல்லா இருக்கு, பல பைத்தியம் இன்னைக்கு பாதி பைத்தியமா தான் தெரியுது. எங்களை பார்க்காத, இயேசுவை பாரு. ஆமீன் சொல்ல மாட்ட பேரு. இன்னைக்கு உன்னை கூட்டுன்னு வந்த அண்ணனையும் அக்காவையும் பார்த்தனா ஒரு நாள் விழுந்துருவேன். பார்க்காத. அவங்க ஒருவேளை வேஷத்தை களைஞ்சு உண்மையா ஏசப்பாக்காக நிக்கலாம். கர்த்தருக்கு நன்றி. சர்ச்சுக்கு வர்ற எல்லாரும் அப்படி வேஷம் போடுறவங்கள ஒரு சின்ன கூட்டம் அப்படி தெரியுது. நீ அவங்கள பார்க்காத, கர்த்தரை மட்டும் பாரு. கர்த்தர் உனக்காக தெய்வத்துல இருந்து அந்த அந்த ஒரு மகிமையை விட்டு மனுஷனா வேஷம் மாறி வந்தவர் சொல்றாரு, உனக்காக தான் இந்த உலகத்துல வந்தேன், நீ என்ன போல மாறுவியான்னு கேட்குற. ஆமே. அவர் தெய்வன்ற மகிமையை விட்டு உனக்காக எனக்கு மனுஷனா மாறினார்ல. நீ நான் இந்த குப்பை மனுஷன்ற வேஷத்தை கலைஞ்சி இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளணும். அவருடைய சாயல்ல நீ நானும் மாறணும். ஆமே. அதுக்கு மாத்துறதுக்கு என்னென்ன பண்ணணும்? நல்லா பைபிள் படி, நல்லா ஜபம் பண்ணு, ஏசப்பாவை நம்பு. என் வாழ்க்கையை மாத்தினவர் உன் வாழ்க்கையை மாத்துவேன். ஆமேன்னு சொல்ல மாட்டேறியப்பா? பொய் பித்தலாட்டத்துல இருந்து உன்னை விடுதலை ஆக்குவார். கெட்ட வார்த்தையிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குவார். கண்ணு இச்சை சிந்தையெல்லாம் அருவருப்பா இருக்குன, கெட்ட கெட்ட எண்ணமா வருதுன, அதுல இருந்து ஏசப்பா விடுவிப்பார். தோத்து 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 போய்கிட்டு இருக்க, உன் தோல்வியை ஜெயமா மாத்துவார். நீ தோத்து போனவன்ற வேஷத்தை கிழிச்சு உன்னை வெற்றி சிறக்கிறவனாய் உண்மை உள்ளவளாய் நிறுத்துவார். ஆமே. நீ கர்த்தரை நம்பு. ஏசப்பா சிந்தின ரத்தம் உன்னை என்னையும் கழுவும், உன்னை என்னையும் பரிசுத்தமாக்கும், உன்னை என்னையும் உண்மை உள்ளவர்களாய் நிற்க வைக்கும். ஆமே. எத்தனை பேருக்கு புரியுது? தம்பி, இன்னும் எவ்வளவு நாள் தான் உன் வேஷத்தை போட்டுன்னு தெரியவேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உன் முகத்தரை கிழிய வேண்டிய நாள். ஆமே. பைபிள்ல நடந்த ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்லி, ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்தை நம்பி போனான், இந்த உலகத்துக்காக வேஷம் போட்டான். ஆனா அவன் வாழ்க்கையில அந்த வேஷம் முகத்திரையெல்லாம் கிழிச்சு அவனை மறுபடியும் புது மனுஷனா எப்படி மாத்தினாரு ஒரு சின்ன கதை மட்டும் கேட்கலாமா? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? வேணாமா? ஒரு சின்ன கதை கேட்கலாமா? ஒரு அப்பாவுக்கு 2 பையன் இருந்தான். எத்தனை பையன் இருந்தாங்க? மூத்தவன், இளையவன். அந்த அப்பாவுக்கு நிறைய வேலைக்காரங்க, ஆடு மாடு சொத்து பத்துன்னு நிறைய இருந்தது. என்ன கவனிப்பா, இளைய பையனுக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்தது. எவ்வளவு நாள் தான் அப்பா கூட இருக்குது, கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம், கொஞ்சம் இந்த உலகத்து பிரகாரமான ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவனுக்கு நிறையா இருந்தாங்க. ஏய், லவ் பண்றது தப்பு இல்லடா, தம் அடிக்கிற தப்பு இல்லை, குடிக்கிற தப்பு இல்லை, அப்பப்போ ஜாலி பண்றது தப்பு இல்லை, கெட்ட வார்த்தை பேசுற தப்பு இல்லை, பொய் சொல்ற தப்பு இல்லை. என்ன கவனிக்கணும், என்ன கவனிக்கணும், இங்க கவனிக்கிறீங்களா? என்ன கவனிக்கணும்? இதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்ற உலகத்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்ததுனால அந்த சின்ன பையன், 2வது பையன் என்ன தெரியுமா சொன்னா, அப்பா எனக்கு வர வேண்டிய சொத்துலாம் எனக்கு கொடு, நான் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண போறேன், நீ தான் இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறீங்க, நான் கொஞ்சம் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ண போறேன்னு அப்பா சரியா பங்கு பிரிச்சு சின்ன பையன் கிட்ட சொத்தை கொடுத்துட்டேன். அவன் எடுத்துட்டு போயிட்டு குடிக்க, இன்னும் கெட்ட கெட்ட பழக்கங்கள்ல இருக்க, பெண்கள் கிட்ட தப்பு தப்பா போய் விபச்சாரம் பண்ணி ஒரே கூத்து, சீட்டாட்டம், சூதாட்டம், இப்படி பணத்தெல்லாம் வீணாக்க ஆரம்பிச்சான். பணம் கையில இருந்த வரைக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஷிப்லாம், நீ தாண்டா ராஜா, உன்ன போல யாருமே இல்லை, சூப்பர் மச்சி, சூப்பர் மாமே, வெயிட் தான் நீ, அப்படி தலை இப்படி தலைன்னு பயங்கரமா புகழ்ந்தான். பணம் குறைய 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 ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸா கழண்டு போனான். இவங்கிட்ட இருந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒவ்வொருத்தனா கழண்டு போறப்ப அந்த தேசத்துல, அந்த ஊர்ல பெரிய பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்தப்ப இவன் கையில இருந்த காசும் எவ்வளவு நாள் தான் இருக்கும், கையில இருந்த சொத்து பத்து காசு எல்லாத்தையும் வீணாக்குறான். எல்லாத்தையும் செலவு பண்ணி வீணாக்கிட்டோன்னே ஒரு நாள் எல்லா காசும் செலவாயிட்டோன்னே பசி கூட சோறு இல்லை, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் விட்டு போயிட்டான். நீ தாண்டா என் உயிர் என்னதெல்லாம் இதுவா போச்சுன்னு விட்டு தள்ளிட்டு எல்லாரும் விட்டு போயிட்டான். அப்ப அவன் தனிமையில வாடிக்கிட்டு இருந்தப்ப ஏதாவது ஒரு இடத்துல வேலை கிடைக்குமான்றப்ப அந்த ஊர்ல ஒரு ஆளுகிட்ட 10 பன்னி இருந்தது, 10 20 30 பன்னி மேய்ச்சாவது வர்ற சம்பளத்துல சாப்பிடலான்றப்ப அவன் ட்ரெஸ் எல்லாம் அலங்கோரமாச்சு, அருவருப்பாச்சு, சேரு சகதி. பன்னி எப்படி இருக்கும், அதுக்கு பேரே சேத்துமான்னுவாங்க.
சேத்துல இருக்கிற மானம் என்னவா, சேத்து மான் கறின்னுவாங்க. ஒரு வீடியோல தான் அதில் நான் கேள்விப்பட்டேன். அந்த பன்னி அதை மேய்க்கிறப்ப நல்ல சோறு கூட கிடைக்கல. அப்ப நினைச்சானா பன்னி தின்ற தவிடாவது கிடைக்குமான்னு, அதனால வாய்த்த நிரப்பலான்னு பார்த்தப்ப கிடைக்கலன்றப்பதான், அந்த பட்டினி கிடந்தப்பதான் அவனுக்கு புத்தி வந்துதான். எங்க அப்பா வீட்டுல எவ்வளவு வேலைக்காரங்க இருக்காங்க, எங்க அப்பா வீட்டுல எவ்வளவு காரியம், சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை, காசுக்கு பஞ்சம் இல்லை. ஆனா நான் இங்க வந்து பிச்சைக்காரன் போல கஷ்டப்படுறேன்னு வேதனைப்பட்டப்ப அவன் மனசுல உண்மையா உணர்வடைந்தான். நான் பண்ண தப்பு தான், நான் மறுபடியும் அப்பா வீட்டுக்கு போறேன். இந்த முறை பிள்ளையா இல்லை, பிள்ளையா இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. நான் ஒரு வேலைக்காரனாவது அங்க போயிட்டு அப்பா கிட்ட போயிட்டு அவர்கிட்ட கிடைக்கிற ரொட்டி ஏதாவது சாப்பிட்டு ஒரு வேலைக்காரன்ல ஒருத்தவனா கூட நான் இருந்துடுறேன். ஏன்னா எங்க அப்பா கிட்ட இருக்க வேலைக்காரனு கூட அவ்வளவு சாப்பாடு கிடைக்குதேன்னு நான் வேலைக்காரனா போறேன்னு நடக்க முடியாம நடந்தான். பட்டினி கிடந்தனால கண்ணமெல்லாம் ஒடுங்கி போச்சு, கண்ணெல்லாம் உள்ள போயிடுச்சு. ஓன்னு இருக்கிற முடியெல்லாம் வளர்ந்து, தாடியெல்லாம் வளர்ந்து, அடையாளமே தெரியல. ட்ரெஸ் எல்லாம் அழுக்கு, அதே நாத்தம் முடிச்ச சட்டை பேண்ட், அதே ட்ரெஸ். உலகமே நினைக்குது, சீ இவன் யாருன்னே தெரியல, அலங்கோலமா இருக்கிறான், என்ன வேஷம் இது, அலங்கோல வேஷம்னு எல்லாம் நினைக்கிறான். அப்ப அவன் மனசுல நினைச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு பொறுமையா நடந்து வரான். உடம்புல வயிறெல்லாம் உள்ள ஒட்டி போச்சு, எலும்பெல்லாம் தெரியுது, தோள்பட்ட எலும்பு அந்த எலும்பு எல்லாம் தெரியுது. அப்படியே ஓஞ்சி போய் பொறுமையா நடந்து வரான். ஆனா அவனுடைய அப்பா இருந்தார்ல, என் வீட்டை விட்டு போன புள்ள என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட திரும்பி வருவான்னு அவன் எந்த வழியில போனானோ அதே வழியில கண்ணை வச்சுட்டு காத்துக்கிட்டு இருந்தான். நம்ப மாட்டீங்க, ஒரு நாள் அந்த அப்பா இவனுக்காக காத்திருந்தாரு பாருங்க. தூரத்துல அலங்கோலமா என்ன வேஷம், கன்றாவி வேஷம், கோலன்ற மாதிரி வேஷமெல்லாம் மாறி இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்துல உள்ள போய் கெட்டு சீரழிஞ்சு வரான். அவன் பொறுமையா நடக்க முடியாம காலடி எடுத்து வச்சு வரான். அப்பா தூரத்துல பார்த்தப்பயே வர்றது என் புள்ளதான்னு எனக்கு கண்டுட்டார். என்ன தெரியுமா பண்ணாரு, ஓடி வர ஆரம்பிச்சார். கல்லு முள்ளு மேடு காடு எல்லாத்தையும் தாண்டி ஓடி வர்றார். ஊராரெல்லாம் பார்த்துருப்பாங்க, என்னாச்சு என்னாச்சு, இவ்வளோ பெரிய மனுஷன் ஓடுறாரு, இவ்வளோ பெரிய மனுஷன் ரோட்ல இறங்கி ஓடுறாரு. யோசிச்சு பாரு, உன் ஏரியா கவுன்சிலரோ இல்லை உதயநிதி ஸ்டாலினோ ரோட்ல இறங்கி நடந்து போனா எப்படி பார்ப்பாங்க? அது போல பெரிய ஒரு கோடீஸ்வரன் அந்த மனுஷன் இறங்கி ஓடுறத பார்க்குறப்ப ஊரே பார்க்குது. இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா நானும் சொல்றேன், நீ அதை எடுத்துக்கோ, இதெல்லாம் பைபிள்ல இருக்குதான்னு கேட்டேன். ஏன் தொண்டையை பிடிச்சி கடிக்காது, கொஞ்சம் எண்ணத்தை பறக்க விடுவோம். நான் இருந்தா அப்படிதான் செஞ்சிருப்பேன், என் அப்பா இருந்தா எனக்கு அப்படிதான் ஓடி வந்திருப்பார். ஓடி வரார், ஊர் மக்கள்லாம் பார்க்குறாங்க, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்றப்ப இவன் ஒரு அடி எடுத்து வச்சா அப்பா 10 அடி எடுத்து வைக்கிறார். அல்லேலூயா. திரும்பி வர்றான் பிள்ளை, ஓடி வராரு, அப்பா ஓடி வராரு, என்னாச்சு என்னாச்சுன்னு எல்லாரும் பார்க்குறாங்க. ஓடி வந்து பண்ணி மேய்க்கிறவன் எப்படி இருப்பான்? சூப்பரா சென்ட் அடிச்சுக்கிட்டு அப்படியே ஜம்முன்னு அப்படியே கோட்டு சூட்டு போட்டுன்னு நல்லா பட்டு வேட்டி சட்டை போட்டுட்டு அப்படியே ஜம்முன்னு தானே வருவான். சொல்லுங்க, அவ்வளோ அலங்கோலமா இருப்பான். ஒரு பக்கம் பண்ணி நாத்தம், பண்ணியை பிடிச்சி இழுத்து கட்டணும், அந்த சேரு சகதி, பசி பட்டினி குளிக்காம நாத்தத்துல பொறுமையா நடந்து வரான், தலை தொங்க போட்டுக்கிட்டு. தூரத்துல வர்றது அப்பாவான்னு கூட தெரியல, பசி மயக்கம், அப்படியே நடந்து வரான். அப்பா ஓடி வரார். இவன் ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள அப்பா 10 அடி வேகமா ஓடி வரார். ஓடி வந்து இவன் அடுத்த அடியை வைக்கிறான், இவரு 10 அடி, அடுத்த அடியை வைக்கிறான், 10 அடின்னு அப்பா வேகமா வந்து என்ன தெரியுமா பண்ணாரு, இடுப்புல இருக்க பெல்ட்டை உருவி கையில கொம்பு எடுத்துட்டு வந்து, என் நாய, என் சொத்தெல்லாம் நாசம் பண்ணிட்டே, நீலாம் என் உயிரோட இருக்க, செத்து ஒழி, என் மானத்தை வாங்குறியே, உன்னை ஸ்கூலுக்கு காலேஜுக்கு படிப்ப அனுப்புனேன், நீ லவ் பண்ணிட்டு வந்து என் உயிரை வாங்குறியே, செத்து போ சனியனை, என் வயிற்றுல வந்து பிறந்தியே சாபக்கேடு. இந்த மகன் கிட்ட ஓடி வந்து கழுத்தோட இருக்க கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரே அழுக்கு அருவருப்பு சகதி சேருமா இருக்கிறான். 1000 முத்தம் கொடுத்தான். என் பிள்ளை திரும்ப வந்துட்டான்னு அவன் தப்பு பண்ணான்னு இழுத்து போட்டு அடிக்கல, அவனை இருக்க கட்டி பிடிச்சி, நல்லா கவனிச்சுக்கோ, திரும்ப வந்தவனுக்கு தான் முத்தம். ஆமென்.
நீ தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கும் போதெல்லாம் உன் தப்புல வந்து அப்பா இறங்கி வந்து என் புள்ள அப்படிலாம் வரமாட்டாரு. ஏசப்பாக்குன்னு சில கோட்பாடுகள் உண்டு, சில சட்டத்திட்டங்கள் உண்டு. என்னைக்கு நம்ம தப்பா உணர்ந்து நான் பண்ண தப்பு தான்ப்பா, ஆனா என்னால வெளியே வர முடியலப்பான்னு நீ சொல்ற பாரு, அன்னைக்கு உனக்காக எத்தனை 1000 ஆழத்துக்கும் இறங்கி வர்றதுக்கு அவர் ரெடி. நீ பாட்டு நீ இஷ்டத்துக்கு தப்ப பண்ணிட்டு நான் தப்பு பண்ணினேன், இல்ல இல்ல, நீ அதை விட்டு ஏற்றி வா. விபச்சாரி கூட இருந்தப்ப அப்பா கட்டி பிடிக்கல, குடிச்சுக்கிட்டு உக்காந்து கட்டிங் போட்டுட்டு இருக்கப்ப கட்டி பிடிக்கல. அந்த பாவத்தை விட்டு உணர்வடைஞ்சி நான் பரத்துக்கும் என் அப்பாவுக்கு விரோதமா பாவம் செய்தேன்னு அந்த தப்பை விட்டு ஒரு அடி எடுத்து வச்சு திரும்பி வரா, அப்பா ஓடி வரார். ஏமாறாத. சர்ச்சுக்குள்ள வந்த பிறகு ஏசப்பா அறிஞ்ச பிறகு ஒரு சில கூட்டம் சொல்லும், நீ எப்படி இருந்தாலும் ஏசப்பா நேசிப்பாரு. உண்மைதான். எப்ப தெரியுமா? நான் பண்ண தப்புன்னு நினைச்சு நீ வெளியே வர்றப்ப உன்னை நேசிக்கிறார். அவர் உன்னை எப்பயுமே நேசிக்கிறார் தான். ஆனா அவர் இறங்கி வந்து உன்னை முத்தம் கொடுத்து உன்னை இருக்க கட்டி பிடிக்கணும்னா நீ நானும் அந்த சாக்கடையை விட்டு வெளியே வரணும். ஆமே. கட்டி பிடிச்சுக்கிட்டு முத்தம் கொடுக்கிறார், முத்தம் கொடுக்கிறார், முத்தம் 1000 முத்தம் கொடுக்கிறார், கழுத்தோட கட்டி பிடிச்சுக்கிறார். அப்ப சொல்றான் அந்த பையன், அப்பா உமக்கும் பரலோகத்துக்கும் விரோதமான பாவம் செஞ்சிட்டப்பா, விபச்சாரம் பண்ணிட்டப்பா, ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து கெட்ட கெட்ட காரியம்லாம் பண்ணிட்டப்பா, உங்க புள்ளன் கூட சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லப்பா, உங்க வேலைக்காரன்னு வாயை திறக்கிறப்ப வாயை பொத்திட்டேன். நீ பைபிள்ல எடுத்து பார்த்தா தெரியும், அவன் பண்ணி சேத்துல கிடக்கிறப்ப சொல்லுவான், அப்படியே வேலைக்காரனின் ஒருவனாக நான் இருந்தா என அதுவே போதுன்னுவான். ஆனா இந்த இடத்துல அப்பா அந்த வார்த்தையை கூட சொல்ல விடல. ஆமே. வாயை மூடிட்டு என் பிள்ளை இவன் செத்து போயிட்டான், இப்ப திரும்பி வந்திருக்கிறான், இவனுக்கு புது ட்ரெஸ்ஸை கொடுங்க, கைக்கு மோதிரம் கொடுங்க, புது செருப்பு கொடுங்க, இவனுக்காக எல்லாம் இவனை குளிக்க வச்சு கொழுத்த கன்ற அடிங்க, நம்ம கொண்டாடலான்னு. ஆமே. உன் அப்பா அம்மா என் அப்பா அம்மா இப்படி பண்ணுவாங்களா? ஆனா அவரு ஏசப்பா அந்த மகனை கழுத்தோட கட்டிக்கிட்டு இருக்க பிடிச்சுக்கிட்டு, டி மேஜர் டி மேஜர் எனக்கு அவனை இருக்க கட்டி பிடிச்சுக்கிட்டு அவனை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு விட்டே கொடுக்கல. பெரிய அண்ணன் வந்து சொல்றான், என்ன வீட்டுல ஒரே திருவிழா சத்தம், என்ன ஒரே கொண்டாட்டம், இதுவாப்பா உன் தம்பி ஓடி போனான் பாரு ஓடுகாலி, உங்க அப்பா சொத்தெல்லாம் வாங்கிட்டு போனான் பாரு, அவன் திரும்பி வந்துட்டானா. ஒரே கோபம் அண்ணனுக்கு. எனக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்க ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நான் கேட்டதில்லை. அந்த திருட்டு நாய், விபச்சாரம் பண்ணிட்டு வந்த நாய், அந்த நாய் இன்னைக்கு வந்துடுச்சுன்னா அவருக்குன்னு கொடுத்த கன்றா, வாசல்லே நிக்கிறான் அண்ணன், உள்ள வரல. அப்பா என்ன தெரியுமா பண்ணாரு, எனக்கு இளைய புள்ள மட்டும் முக்கியம் இல்ல, மூத்த பிள்ளையும் முக்கியம் தான். வாசல் வந்து அவனையும் கூட்டியப்பா, அவன் செத்து போனான்ப்பா, இன்னைக்கு மனம் திரும்பி உயிரோட வந்துட்டான், வாப்பா அவனோட சேர்ந்து என் கூட கொண்டாடலான்னு மூத்தவனையும் அரவணைச்சு இளையவனையும் புதுசாக்கி அப்பா ஆசீர்வதிச்சார். ஆமென் 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 ஆமென். இதுதான் ஏசப்பா அன்பு. அவன் அலங்கோலம், அவன் வேஷத்தை எல்லாம் ஒரே நாள்ல மாத்திட்டாரு. எப்ப தெரியுமா? நான் பண்ணது தப்பு தான் ஆண்டவரே, நான் இந்த தப்பை பண்ணிட்டேன், நான் லவ் பண்ணிட்டேன், நான் சிகரெட்டு குடிச்சிட்டேன், நான் குடிச்சிட்டேன், கூலிப்பு வச்சுட்டேன், போதை பொருள் எடுத்துட்டேன், நான் தப்பா சேட் பண்ணிட்டேன், நிர்வாணமா வீடியோ கால் போயிட்டேன், இதெல்லாம் தப்பு தான். அப்பா அம்மாவை எதிர்த்து பேசின தப்பு, பொய் சொன்ன தப்பு, திருடின தப்பு, இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன்ற வரைக்கும் தான் நீ நானும் நிர்வாணி அலங்கோல். ஆனா எப்ப ஆண்டவர்கிட்ட வரியோ அடுத்த நிமிஷம் உன் வேஷத்தையும் என் வேஷத்தையும் ஆண்டவர் மாத்திடுவார். ஆமே. தம்பி தங்கச்சி, நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், இந்த உலகம் உன்னை ஒரு வேஷம் போட வைக்கும். ஏய் நீ சூப்பர் ரீ, நீ சூப்பர் மச்சான், நீ இப்படிதான் இருக்கணும், கெத்தாயிரு அப்படின்னும். ஆனா அந்த வேஷம் உன்னை தரித்திரத்துக்கு நேரா, உன்னை இல்லாமைக்கு நேரா ஒரு நாள் உன்னை நடுத்தருவில் நிறுத்தும். அன்னைக்கு அலங்கோலமா இருக்கிற உன்னை என்னை தூக்கி எடுக்கிறவரை ஏசப்பா. ஆமென் ஆமென். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இதுதான் ஏசப்பா அன்பு. தகப்பன் வீட்டை நோக்கி திரும்பி வந்த பிள்ளை, அப்பா என்னை ஏற்றுக்கொள்வீரா? அப்பா வீட்டை நோக்கி திரும்பி வந்த பிள்ளை, அப்பா என்னை ஏற்றுக்கொள்ளும்.
மகனாக மகளாக அல்ல, வேலையாளில் ஒருவனாக போதும். மகனாக மகளாக அல்ல, வேலையாளில் ஒருவனாக போதும். அப்பா வீட்டை நோக்கி திரும்பி நடக்கும் பிள்ளை, அப்பா என்னை ஏற்றுக்கொள்வீரோ? அப்பா வீட்டை நோக்கி திரும்பி வந்த பிள்ளை, அப்பா என்னை ஏற்றுக்கொள்ளும். இன்னைக்கு எந்த சேத்துல கிடக்குற? எந்த தப்புலப்பா மூழ்கி போயிருக்கிற? ஏசப்பா கிட்ட வா. அவர் உன்னை மன்னிப்பார். அவர் உன்னை நேசிக்கிறார். இந்த உலகத்து நட்போ உறவுகளோ உங்ககிட்ட இருந்து என்கிட்ட இருந்து ஏதோ ஒரு நல்லது கிடைக்குமான்னு காத்திருக்கும். நம்ம அப்பா அம்மா கூட பாரு, நம்ம கிட்ட இருந்து ஏதாவது ஒரு நல்லது கிடைச்சாதான் நம்மளை நேசிப்பாங்க ஒரு கட்டத்துல. ஆனா ஏசப்பா அப்படி இல்லை. நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே என்கிட்ட வா, உன் அலங்கோலத்தை நான் அலங்காரமா மாத்துவேன்ற. ஆமே ஆமே. எத்தனை பேர் அவரை தரிசிக்க போறீங்க? இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். சிலருக்கு சினிமா நடிகர் நடிகை பிடிக்கும்ன்றனால அவங்கள போலவே நடப்பாங்க, அவங்கள போலவே பேசுவாங்க, அவங்கள போலவே ஹேர் ஸ்டைல் பண்ணுவாங்க, அவங்கள போலவே தங்களை நினைச்சுக்குவாங்க. இருக்கீங்களா? இருக்கீங்களா? சிலர் தங்களை தளபதின்னு நினைச்சுக்குவாங்க, விஜயா நினைப்பாங்க. சிலர் தங்களை தலையா நினைப்பாங்க. சிலர் தங்களை சிவகார்த்திகேயனா நினைப்பாங்க. சிலர் தங்களை பிஆர் பிரதீப் ரங்கநாதனா நினைப்பாங்க. நீங்களும் அப்படிதான். சில ஹீரோயினை போல நினைச்சுக்குவாங்க. நான் இந்த ஹீரோயின் போல இருக்கிறேன்னா அந்த ஹீரோயின் போல இருக்கேன். ஏன்னா அவங்கள நம்ம வாழ்க்கையில பிடிச்சிருக்கிறனால நம்ம அவங்கள போலவே பேச்சு, உடை, நட, பாவனை எல்லாத்தையும் மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். ஆமா தானே? இல்லையா? ஆமாவா இல்லையா? எந்த ஹீரோயின் பிடிக்கும் உனக்கு? சும்மா சொல்லு. உன்னதான் கேட்கிறேன். எந்த சினிமா நடிகை பிடிக்கும்? சொல்லுமில்ல. பிடிக்காதா? என்ன பேச மாட்டீங்க? நீ பேசு. நான் முடிச்சிட்டேன். நான் முடிச்சிட்டேன். சொல்லம்மா. தலைவரே நீ சொல்லு, எந்த ஹீரோ பிடிக்கும்? என்ன அமைதியா இருக்க? நமக்கு ஏசப்பா ஐயா தம்பிங்க வந்திருக்காங்கல்ல புதுசா, சொல்லுங்க. தலைவர் யாரை பிடிக்கும்? பேசியா? என்ன பேசக்கூடாதுன்னு ஏதாவது மிரட்டி? எங்க மைக்கிள் எங்க? மிரட்டி கூட்டின்னு வந்தீங்களா என்ன மைக்கிள்? பேச மாட்டாங்க. கிருஷ்ணகிரிக்காரங்களாம் நல்லா பேசுவாங்க. அது ஒரு ஆய கட்ட சொல்லவே தேவையில்ல. ஒருவேளை நீங்க கேட்டாதான் சொல்லுவாங்களோ? சொல்லுங்க. சொல்லம்மா. நம்ம வாயை திறந்தா எப்படி இருந்தாலும் சேரோட கவுத்து விட்டுருவான் நம்மள. சர்ச்சுக்கு வர்ற நம்ம வாயை முடிக்கும். சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. சொல்லையா? தலை தலை பிடிக்குமா அவருக்கு? தலை பிடிக்கும்ன்றனால தலை போலையே நடப்போம், தலை போலையே பேசுவோம். தலைன்னு கூப்பிடக்கூடாது, ஏகேன்னு கூப்பிடணும்னு இருக்காப்புல. ஞாபகம் இருக்குதா? தலைன்னு கூப்பிட்டா தப்பு கன்னத்துல போடு, வாயில போடு. சொல்லுங்க, உங்களுக்கு யாரை பிடிக்கும்? நீங்க ஆண்டவர் அறியாத பிள்ளைங்கன்றனால இறங்கி பேசுறேன். சொல்லுங்க. சொல்ல. என்னம்மா நீ? யார் அவளை கூட்டின்னு வந்தது? யார் ஃப்ரெண்டு? நீ தானே? என்ன அப்படியே உனக்கு அவளுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி 10 அடி தள்ளி உட்காந்துருக்கிற? சொல்லு, கேளு அவகிட்ட எந்த ஹீரோயின் பிடிக்கும். நீ கேட்டு சொல்லு. நான் இந்த பக்கம் போறேன். அது வரைக்கும் கேளு. ஐயா சொல்லு தலைவரே. நீ என்ன வெக்கப்படுற? சொல்லியா? தைரியமா சொல்லு. சொல்லு தலைவர், உனக்கு யாரை பிடிக்கும்? இங்க பாரு, உனக்கு யாரை பிடிக்கும்? சீக்கிரம் சொன்னீங்கன்னா சீக்கிரம் முடிக்கலாம். பிரியாணி வாசனை வருது. தம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். தம்முனா அந்த தம்மு இல்ல, சொல்லி போட்டாங்க. ஆமா சொல்லுங்க. சொன்னாலா? என்ன இருக்குது பாத்தியா? என்ன சொல்லுங்க. இதுக்குதான் எங்களை மீட்டிங் கூட்டு வந்தீங்களா? அப்போ வர மாட்டேன்.
சொல்லுங்க, வாய் வத்தல போட்டுரும். சொல்லுங்க சொல்லுங்கண்ணா. தலை பிடிக்கணுன்னே தலை மாதிரியே ஸ்டைலு. அடுத்து என்ன, கார் ரேஸா பைக் ரேஸா? மகனை பைக்ல கீழே ரேஸ் போன மண்டை பொழந்து செத்து போடுவேன். வேணாம். சொல்லுங்க அம்மா, யாரை பிடிக்கும் உனக்கு? எந்த ஹீரோயின் பிடிக்கும்? சும்மா சொல்லு, டக்குன்னு போலாம். ஏசப்பா, ஆவிகள் கட்டப்பட்டதா? சரி என் பிள்ளைங்க, நீங்க ஆண்டருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி எந்த ஹீரோயின் பிடிக்கும்? சொல்லுங்க. ஐயா வெக்கத்தை பாரு. நான் சொல்லிவிட்டேன், சேரோட மல்லாக்க தள்ளி விட்டு விடுவேன். ஆமா சொல்லு, டக்குன்னு சொல்லு, டைம் ஆகுது. அம்மா, நயன்தாரா? ஹாய், நீ தானே சொன்ன நயன்தாராவா? இப்ப யாரும் நயன்தாரான்னாங்க தானே? சரி, இப்ப நயன்தாரா பிடிக்கும்னா நீ என்ன பண்ணுவ? நயன்தாரா போலவே ட்ரெஸ் பண்ண விரும்புவ. என்ன கவனி, என்ன கவனிப்பா, என்ன கவனி. நயன்தாரா போலவே ஹேர் ஸ்டைல் பண்ணுவ, நயன்தாரா போலவே புருவத்தை எடுப்ப. ஹாய் ஹாய், ஏன் இப்போ ஏன் ஃபீல் பண்ற? ஒருத்தவங்களை பிடிக்குதுன்னா அவங்கள போலவே நம்மள முதல்ல என்னன்னு பண்ணுவோம்னா நினைச்சுக்குவோம். உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு, செவுத்துல போய் பேசிருக்கலாம் போல. நான் ஒருத்தவங்களை நமக்கு பிடிக்குது, ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின், ஒரு செலிபிரிட்டி, யாரோ ஒருத்தவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சரை பிடிக்குதுன்னா அவங்கள போலவே முதல்ல நம்மள நினைப்போம். ஆமா தானே? ஆமாவா இல்லையா? அவங்கள போலவே நினைப்போம். அடுத்து அவங்கள போலவே ட்ரெஸ் பண்ணுவோம். அடுத்து அவங்கள போலவே பேசுவோம். அடுத்து அவங்கள போலவே எல்லாவற்றிலையும் நடவடிக்கை மாறும். நான் ஏன் இதை கேட்டேன்னா, ஒரு மனுஷன் ஒரு மனுஷிய உனக்கு பிடிக்குதுன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரியே உன்னை நீ மாத்திக்கிறியே. உனக்காக எனக்காக ஏசப்பா சிலுவையில் அடிபட்டு உயிரை கொடுத்து என்ன நீ தரிச்சிக்கோ, என்ன போல மாறுன்றாரே, அவரை போல அவர் அன்புக்காக எத்தனை பேரு இன்னையிலிருந்து மாறணும்னு விரும்புறீங்க? அவருடைய குணத்தை நீ வெக்கப்படக்கூடாது, கையை தூக்கிட்டுலாம் கீழே போடக்கூடாது. உன்னை யாரும் திட்ட போறது இல்லை. வந்ததுல யாராவது ஒரு நபர் நீங்க அப்படி மாறிட்டாலே ஏசப்பாக்கு வெற்றி தான். ஆமே. உன்னே என்னையும் அவர் நேசிச்சனால உயிரை கொடுத்து நம்ம பாவங்களை மன்னிச்சு நம்ம செஞ்ச தப்ப சொல்லி சொல்லி குத்தி காட்டாம நீ எப்ப அதை பண்ணன்ற அளவுக்கு நம்மளை மன்னிச்சு மறந்து உன்னே என்னையும் அவர் சாயல்ல மாத்தின இருப்பாரு. அதுதான் ஏசப்பா அன்பு. ஆமே. ஒரு காலத்துல குடிகாரன், சண்டைக்காரன், பொய்யன், திருடன், வேசிக்கல்ல, விபச்சாரக்காரனா தெரிஞ்ச என்ன மாத்தினாரு. இன்னைக்கு அவர் சாயல் என்ன மாத்தி இருக்கிறாரு. என்ன மாத்தினவர் உன்னையும் மாத்துவார். ஆமே. நீ ஏசப்பாவை லவ் பண்ண ஆரம்பி. ஆமே. ஆமேன்னு சொல்லுவீங்களா? யாரையாவது லவ் பண்ணா அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வராம, அவங்க ஃபோன் கால் உங்களுக்கு எனக்கும் கேட்காம நமக்கு மனசு என்ன ஆகுது? உங்களை சொல்லல, நம்ம கூட படிக்கிறவங்களாம் ஒரு சிலர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் என் மனைவியை லவ் பண்றேன், சரிங்களா? அண்ணன் லவ் பண்ணி இல்லை கல்யாணம் பண்ண பிறகு என் மனைவியை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ ஒன்றும் இல்லை, மைக்கேல் அண்ணன் வந்து என்ன சொன்னாரு, எனக்கு சண்டே மத்தியானம் வரைக்கும் தான் வந்து நான் இங்கே மெசேஜ். நான் என்ன பிளான் வச்சுருந்தேன்னா, சண்டே முடிச்சுட்டு ஈவினிங் நான் இங்கேருந்து கிளம்பி தம்பிங்களை விட்டுட்டு நேராக போய் என் ஒய்ஃபை பார்த்துட்டு பிள்ளைங்க கூட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு என் மனைவி குரல் கேட்கணும், என் மனைவியை நான் பார்க்கணும், அவளை பார்த்துட்டு நைட்டு போய் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எங்கள் வீட்டுக்கு பாண்டிச்சேரி போயிட்டு எங்கள் அம்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மணி போல் சென்னை போனோம் ஊழியத்துக்குன்னு பிளான் பண்ணியிருந்தேன். இப்போது மைக்கேல் அண்ணன் வந்து என்கிட்ட கேட்டேன், அண்ணன் சண்டே ஈவினிங்கும் அப்பா இருக்க முடியுமான்னு கேட்குறேன். இப்போது என் ஒய்ஃபையும் என் குழந்தையும் என் அம்மாவையும் நான் அதிகமாக லவ் பண்ணுறேன்னா இல்லை ஏசப்பாவை அதிகமாக லவ் பண்ணுறேனான்றது எங்கே தெரியும்? சொல்லுங்க. நாளைக்கு சாயங்காலம் தெரிஞ்சிடும். நாளைக்கு சாயங்காலம் நான் இங்கே நின்னா நான் யாரை லவ் பண்ணுறேன் அதிகமாக? நாளைக்கு சாயங்காலம் நான் இங்கே இல்லைன்னா நான் யாரை லவ் பண்ணுறேன்? சொல்லுங்க. இப்போ எனக்காக உயிரை கொடுத்தது என் ஃபேமிலியா இல்லை ஏசப்பாவா? இப்போ நான் யாரை சூஸ் பண்ணணும்? உனக்கும் நான் என்ன சொல்றேன்னா, என் பிள்ளைங்களுக்கும் உலகம் இது போல உன்னை இழுக்கும். நீ வா, என்னை பாரு, என் கூட இரு, ஜாலியா இருக்கலாம், உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போட்டுக்கோன்னு. ஆனா அதை நீ தாண்டி உடைச்சி நீ ஏசப்பாவை லவ் பண்றன்றதுல எங்க தெரியும்னா, இந்த வசனத்துல நீ எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், ஏசப்பாக்கு பிடிச்ச மாதிரிலாம் எப்படி நடந்துக்கணும்னு இருக்கு. நீ உலகம் உன்னை கூப்பிடும் போதெல்லாம் அதை உதறிட்டு ஆண்டவர் வசனம் விரும்புறபடி பரிசுத்தமா நீ வாழ்ந்துட்டனா நீ அவரை தான் லவ் பண்ற, ஜெயிச்சுட்டேன்னு அர்த்தம். ஆமென். நான் அந்த ரூமை விட்டு வெளியே வர்றப்போ ஒரு தீர்மானத்தோடு வந்தேன்.
நாளைக்கு சாயந்தரமும் இங்கே உங்கள் கூட இருந்துட்டு தான் என் மனைவி மக்களை பார்க்கலன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனசு வலிக்குது தான். அதை விட என் ஏசப்பாவுக்கு ரொம்ப வலிக்குன்றனால நான் அவருக்காக இங்கே இருந்துட்டு தான் நான் போக போகிறேன். ஒரு நாள் பார்க்கலன்னா செத்துற மாட்டேன்ல. இந்த உலகத்திலேயே ஆண்டவர் குரலுக்கு அடுத்து எனக்கு எந்த குரலை பிடிக்கும்னா என் மனைவி குரல் தான் பிடிக்கும். யார் குரல்? அந்த கருமத்தை கேட்கறதுக்கு தானே இன்னைக்கு லவ் பண்ற பொண்ணு குரலை கேட்கணும், பையன் குரலை கேட்கணும், பேபி ஒரு வார்த்தை சத்தம் கேட்கணும், செடி விளக்க மாத்தையும் செருப்பையும். ஆமா, இல்ல தகுதியான நமக்கு ஒண்ணு கொடுத்தாலும் ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட். ஆமே. ஏசப்பா உன்னை லவ் பண்ணி உனக்காக உயிரை கொடுத்துட்டாரு, நீ என்ன பண்ண போற? நான் உன்னை போராடலாம் போறதில்லை. உனக்கு விருப்பமானா இதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வா, விருப்பமானா பைபிள் படி. இல்லை ஏசப்பா லவ்லாம் ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு. அவருடைய ட்ரெஸ் எல்லாம் உறிஞ்சி அவரை இழுத்து போட்டு அடித்து அவர் கையில் காலில் ஆணி அடித்து முள்முடியை தலையில் வச்சு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் ஆண்டவர் ஏசப்பா ரத்தத்தை சிந்தி உன்னை என்னையே நேஸ்டன் நிரூபித்தார். அந்த லவ்லாம் எனக்கு பெருசாக இல்லை. நான் எப்பயும் போல என் வேலையை பார்க்குறதுனாலும் தாராளமாக போ, நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன், ஏசப்பாவும் வற்புறுத்த மாட்டார். அவர் லவ் ஃபோர்ஸ் பண்ணுற லவ் இல்லை, அவருடைய லவ் உனக்காக எனக்காக காத்திருக்கிற லவ். ஆமே. நான் மறுபடியும் சொல்கிறேன், உலகத்தா உனக்காக உயிரை கொடுப்பேன்னுவான், இதை கூட கொடுக்க மாட்டான், ஒரு கப்பு தயிரை கூட கொடுக்க மாட்டான், சரியா? ஆனால் ஏசப்பா உயிரை கொடுத்து நேசிக்கிறாரு. என்ன முடிவு எடுக்கணும் நீயே தீர்மானம் எடுத்துக்கோ. ஆமே. உன் பாவத்துக்கு என் பாவத்துக்கு பரிகாரம் வேற எங்கேயுமே இல்லை. நீ 1000 டைனோசரையே வெட்டினா கூட அதுக்கு பரிகாரம் ஆகாது. ஏசப்பாவை நம்புறவங்களுக்கு அவருடைய ரத்தம் வேலை செய்யும், அவருடைய ரத்தம் பரிசுத்தப்படுத்தும். உன் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் நம்மளையும் சாபத்திலேருந்து பாவத்திலேருந்து விடுதலை ஆக்கும். ஆமே. ஏன் சண்டை, ஏன் நிம்மதி இல்லை, ஏன் சமாதானம் இல்லை, ஏன் எப்போ பார்த்தாலும் பயம், ஏன் தற்கொலை எண்ணம்? ஏன்னா இந்த பாவம் கழுவப்படலை. ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் வராதுக்கு தான் காரணம், இது அர்த்தம். ஆமே. அதனால் விட்டு கொடுப்போம், கர்த்தரை நேசிப்போம். நான் முதல் விதை தான் போட்டிருக்கேன், சரியா? தொடர்ந்து நீங்கள் வருவீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். இன்னும் மத்தியானமும் ஒரு 1 hour இருக்குது. நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம மறுபடியும் வரப்போகிறோம். கொஞ்ச நேரம் மைக்கேல் அண்ணன் இன்னும் மற்றவங்களாம் நம்ம கூட வார்த்தை ஷேர் பண்ண போகிறாங்க. நம்ம இதில் காத்திருக்க போகிறோம். ஏசப்பா நம்மளை நேசிக்கிறார். ஆமே. என் வாழ்க்கையை மாற்றினார் இல்லை, உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் இல்லை, உங்கள் அப்பா அம்மாவையும் காப்பாற்றுவார் இல்லை, வீட்டில் இருக்கிற நோய் நொடியிலேருந்தும் விடுதலையை தருவார் இல்லை. ஏசப்பாவால் முடியும். ஆனால் அதுக்கும் முன்னாடி நம்ம பாவ சாபத்திலேருந்து நம்மளை விடுவிப்பார். ஆமே. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொன்னது கொஞ்சமாவது புரிஞ்சுது? ஏசப்பா உன்னை லவ் பண்றாருன்னு புரியுதா? ஆமே. புரியுதா? நான் ஸ்கூல் படிச்சப்ப நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், 12th படிக்கிறப்ப. ஆனா அந்த பொண்ணுகிட்ட தூதுக்கு என்ன லவ் பண்ண பொண்ணை நான் அனுப்பியிருக்கேன். இந்த பொண்ணு என்கிட்ட கேட்டா, அப்படின்னா லவ் பண்ணலாமாண்ணே? நாசமா போயிடுவேன். நடுத்தெருவில் பிச்சை எடுக்காத குறையா நான் அந்த தெருவில் அலைஞ்ச ஆள் நான். ஏன் ஓப்பனாக சொல்கிறேன்னா, அந்த சாக்கடையில் விழாத. ஐயோ அண்ணனே பரவாயில்ல 2க்கு 3 லவ் பண்ணியிருக்காரு, நீ அதெல்லாம் தப்பிக்க முடியாது, வாழ்க்கை நாசமாக போயிடும். என் வாழ்க்கை அப்படி தான் நாசமாக போச்சு, நாசமாக போனேன். அப்போ அந்த பொண்ணு என்கிட்ட கேட்பா, என்கிட்ட இல்லாத அவகிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்பா. அப்போ அவள் வழி புரியல, இப்போ புரியுது. அதுக்குன்னு என்னன்னா எக்ஸ் லவர்கிட்ட பேச இல்லை, எக்ஸ் தான். ஆமேன். இன்னைக்கு உள்ள வந்த உன்னுடைய பிரசன்ட் லவரும் எக்ஸ் லவராக மாறுவதாக. இன்னும் ஆமீன் வரல, வேணாமா? அந்த பீடையே அந்த சனியனை தான் போய் மறுபடியும் பிடிக்க போறியா? இதுக்கு தான் எங்களை உள்ள கொண்டு வந்தியான. உன்னுடைய உண்மையான லவர் ஏசப்பா மட்டும்தான். அவர் உன் மேல அன்பு வச்சு காத்திருக்கிறாரு. ஆனா நீ உலகம்னு போய் அந்த உலகத்து மேல அன்பு வச்சா அவர் மனசு எவ்வளவு வலிக்கும் இல்லையா? ஆமாவா இல்லையா? வலிக்கும் தானே இல்லையாப்பா? வலிக்குமா வலிக்காதா? ஐயோ நீ புழிஞ்சு ஒரு பொண்ணை லவ் பண்றியா, ஆனா அந்த பொண்ணு உன் ஃப்ரெண்டை லவ் பண்றானோ உனக்கு எப்படி இருக்கும்? இந்த கர்மத்தை யானே கேட்குற, அதெல்லாம் கொடுமைன்றியா? அப்படிதான் இருக்குது. ஏசப்பா உயிரை கொடுத்து லவ் பண்ணாரு, ஆனா நம்ம உலகத்தை லவ் பண்ணிட்டு இருக்கோம். உலகத்துக்கு ஏற்ற வேஷம், உலகத்துக்கு ஏற்ற பொய், உலகத்துக்கு ஏற்ற பித்தலாட்டம், அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட வா, ஆண்டவர் விடுவிப்பார். ஆமே. இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாமா? பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியல,
சித்தம் என் மீது வைத்திட்ட பின்னும் வாழத் தெரியலையே, பாவி என் மீது ஏன் இந்த அன்பு, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்னும் வாழத் தெரியலையே, இன்னும் வாழத் தெரியலையே. தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. நீங்க சொல்லுங்க, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்னும் வாழத் தெரியலை. மறுபடியும், பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. நீங்க சொல்லுங்க, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்னும் வாழத் தெரியலை, இன்னும் வாழத் தெரியலையே. பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா, பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா, நீர் என்னை பயன்படுத்த முடியுமா, நீர் என்னை பயன்படுத்த முடியுமா. பாவியன் மீது, பாவியன் மீது இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்னும் வாழத் தெரிய. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரிய. சித்தம், சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பு வாழத் தெரிய. நீங்க சொல்லுங்க, பாவிய மேல, பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரிய. மறுபடியும் எங்க கூட சொல்லுங்க, பாவி, பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. ஆமே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்னும் வாழத் தெரியலையே. மண்ணான மனிதன் நான், என்னால் எதுவும் ஆகுமா, மண்ணான மனுஷினா என்னால் எதுவும் ஆகுமா, வாழ கூடுமா, உம் பிள்ளையாய் நான் வாழ கூடுமா. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலப்பா. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. ஓ, பாவியன் மீது இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. ஆமே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலே. உன்னத தேவன் நீர் என்னை தேடலாகுமா, உன்னத தேவன் நீர் என்னை தேடலாகுமா, உம்மோடு நான் வாழ முடியுமா, உம்மோடு நான் வாழ முடியுமா. என் மீது இந்த அன்பு ஒண்ணுமே புரியலப்பா. என் மேலையா இவ்வளவு அன்பு? இந்த உலகம் தகுதியானது தானே தேடி போய் நேசிக்கும். இந்த உலகம் அன்பதான போய் தேடி நேசிக்கும். இந்த உலகம் யாருக்கிட்டையாவது ஒரு பிரதிபலன் கிடைக்கிறவங்களை தேடி தானே நேசிக்கும். என்னை எப்படிப்பா நேசிச்சீங்க? என்ன எப்படிப்பா உங்களால லவ் பண்ண முடிஞ்சது? அழக தேடும், அறிவை தேடும், பணத்தை தேடும், புகழை தேடும். இதுதான் இந்த உலகத்து அன்பு. ஆனா என்ன எப்படிப்பா நேசிச்சீங்க? என்னை எப்படிப்பா உங்களால லவ் பண்ண முடிஞ்சது? தேவனே எப்படிப்பா? இயேசுவே அதுதான் அன்கண்டிஷனல் லவ். தேவனே என்
ஜீவனே இயேசுவே வழி சத்தியம் தேவனே ஜீவனே இயேசுவே. இந்த 4 வார்த்தை மட்டும் சொல்லுங்க. தேவனே என் ஜீவனே இயேசுவே வழி. நீங்களாம் சொல்லுங்க. தேவனே என் ஜீவனே இயேசுவே வழி. நீங்களாம் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. தேவனே என் ஜீவனே இயேசுவே வழி சத்தியமே. இந்த 5 வார்த்தையை மட்டும் சொல்லி முடிக்க போறோம். தேவனே சொல்லுங்க. தேவனே என் ஜீவனே இயேசுவே வழி சத்தியமே. சொல்லலாமா? தேவனே என் ஜீவனே இயேசுவே வழி சத்தியம். கண்ண மூடி. தேவனே என் ஜீவனே இயேசுவே வழி. நீங்க மட்டும் சொல்லுங்க. தேவனே என் ஜீவனே தேவனே ஜீவனே இயேசுவே வழி சத்தியமே. ஜீசஸ். மகனாக மகளாக அல்ல, வேலையாளில் ஒருவனாக போதும். மகனாக மகளாக இல்லையோ, வேலையாளில் ஒருவனாக போதும். உசிரே நன்றியப்பா. உறவே நீங்க இல்லனா வெறும் மண்ணு தானப்பா. என் உசுரும் நீங்க தான், என் உறவும் நீங்க தான். ஜீசஸ் ஜீசஸ். நன்றி 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 மைனன். நன்றி நன்றி. என் உசுரே என் உறவே இயேசு இல்லனா மண்ணு தானப்பா. சொல்லுவீங்களா? என் உசுரே. எல்லாரும் 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 சொல்லலாமா? என் உசுரே என் உறவே நீர் இல்லனா மண்ணு தானப்பா. நீங்க எல்லாரும் சொல்லுங்க. ஒரே ஒரு முறை. என் உசுரே. சத்தமா. என் உறவே இயேசு இல்லனா மண்ணு தானப்பா. மீன படைச்ச போது கடலை பார்த்து பேசினாரே. செடி கொடி படைச்ச போது மண்ணை பார்த்து பேசினார். மீன படைச்ச போது கடலை பார்த்து பேசினார். செடி கொடி படைச்ச போது மண்ணை பார்த்து பேசினார். என்னையும் படைச்ச போது தன்னை பார்த்து பேசினார். என்னையும் படைச்ச போது தன்னை பார்த்து பேசி. உசுரே என் உறவே நீர் இல்லனா மண்ணு தானப்பா. அப்படியே கண்களை மூடி. பைபிள்ல ஆதியாகமத்துல சொல்லுது, மீன் கடல்ல இருக்கிறதெல்லாம் படைச்ச போது கடலை பார்த்து ஆண்டவர் பேசினார். மச்சங்கள் உண்டாகட்டும்னாரு. கடலுக்குள்ள இருந்து அந்த உயிரினங்கள்லாம் வந்தது. செடி கொடி இதெல்லாம் படைக்கிறப்ப மண்ணை பார்த்து பேசின. விருட்சம் உண்டாகட்டும்னாரு, அது உண்டாச்சு.
ஆனா நம்மளை படைச்சப்ப, ஆதாம படைச்சப்ப நம்முடைய சாயல்ல, நம்முடைய ரூபத்துல மனுஷனை உண்டாக்குவோம்னு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, கடலை விட்டு மீனை பிரிச்சுட்டோம்னா அது செத்து போயிடும். நிலத்தை விட்டு செடியை பிரிச்சுட்டோம்னா செடி செத்துரும். கர்த்தரை விட்டு நாம பிரிச்சுட்டா நம்ம செத்ததுக்கு தான் சமம். நம்ம செத்தவங்க. அவரை விட்டு நான் பிரியவே கூடாது. அவரை விட்டு நான் பிரிஞ்சிட மட்டும் கூடவே கூடாது. கடலை விட்டு மீனை எடுத்துட்டா அது தன்னால செத்துடும். அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது கடலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் உசிறு. நிலத்தை விட்டு செடி எடுத்துட்டா அது தன்னால செத்து போயிடும். அதை காஞ்சி சருகாய் உரமாயிடும். அது போலதான் ஆண்டரை விட்டு நான் பிரியாத வரைக்கும் தான் என் உசிறு எனக்குள்ள இருக்கும். அவரை விட்டு நான் பிரிஞ்சுட்டான், நான் செத்ததுக்கு சமம். அதனாலதான் அந்த இளையகுமாரனை பார்த்து அப்பா சொன்னார், என் குமாரனாகி இவனோ மரித்தான், நான் மறுபடியும் வந்திருக்கிறோம். அப்படியே வலது கரத்தை உயர்த்துங்க. என் உசுரே, என் உறவே, இயேசு இல்லைனா நான் இல்லப்பா. நீங்க மட்டும் சொல்லி முடிங்க. என் உசுரே, என் உறவே, நீர் இல்லைனா நான் மண்ணுதானப்பா. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி நான் சொல்றத சொல்லுங்க. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, கண்ணை முடிக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, நான் உங்க பிள்ளை வந்திருக்கிறேன். நான் உங்க பிள்ளை வந்திருக்கிறேன். நீங்க என் அப்பா. நீங்க என் அப்பா. உங்க கரத்துல, உங்க கரத்துல என்ன ஒப்பு கொடுக்கிறேன். என்ன ஒப்பு கொடுக்கிறேன். என் பாவங்கள், என் பாவங்கள், சாபங்கள், சாபங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிருங்கப்பா. எல்லாத்தையும் மன்னிச்சிருங்கப்பா. இனிமேல் நீங்க உலகத்துக்காக, உலகத்துக்காக, உலகத்துக்கு ஒத்த பாவத்துக்கு ஒத்த வேஷம் போட மாட்டேன். வேஷம் போட மாட்டேன். இயேசுவை போல மாறுவேன். இயேசுவை போல மாறுவேன். இயேசுவை போல வாழ்வேன். இயேசுவை போல வாழ்வேன். இயேசுவை தரிச்சுக்குவேன். இயேசுவை தரிச்சுக்குவேன். என்ன பார்க்கறவங்க உண்மை பார்க்கணும். என்ன பார்க்கறவங்க உண்மை பார்க்கணும். என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறேன். என்ன ரட்சியும். என்ன ரட்சியும். என் கண்களை திறந்துடலும். கண்களை திறந்து புது இருதயத்தை தாங்க. புது இருதயத்தை தாங்க. அதுக்குள்ள நீங்க வாங்க. அதுக்குள்ள நீங்க வாங்க. தங்கி இருங்க. தங்கி இருங்க. உண்மை என்னுடைய சொந்த ரட்சகராய், சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏற்றுக்கொள்ளுகிறேன். விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறேன். அறிக்கையிடுறேன். அறிக்கையிடுறேன். எனக்குள்ள விசுவாசத்தை உண்டு பண்ணுங்க. எனக்குள்ள விசுவாசத்தை உண்டு பண்ணுங்க. ரட்சியுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். நீங்க அப்படியே கண்ணை மூடுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கண்ணை மூடிக்கோங்க. பரமபிதாவே, இந்த பிள்ளைகள் என்னென்ன தேவையோடு என்னென்ன காரியத்தோடு வந்தாங்களோ அதை நீங்க செய்யுங்க. தண்ணீர் மேலவும் ஆகாரத்தை போடு. விதைய விதைன்றைக்கு எந்த அளவுக்கு இந்த பிள்ளைகளுக்கு போய் ரீச் ஆச்சுன்னு தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு, ஜெபத்துல தண்ணீர் பாய்ச்சி கொண்டே இருப்போம். இவர்களை தொடுங்க. கிறிஸ்துவின் அன்பு ரட்சிக்கட்டும். குடும்பங்களை ரட்சிக்கட்டும். விடுதலை உண்டாகட்டும். இயேசுதான் தெய்வம்னு அறிந்து கொள்ள கர்த்தர் விசுவாசத்தை கொடுத்து அற்புத அடையாளங்கள் செய்யும். அப்பிரயோஜனமான வேலைக்கார பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சோம். இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல தேவ பரலோக மகிமையை அப்பா நாங்கள் அனுபவிக்க உதவி செய்த, துதிச்ச, ஆராதித்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அப்பா ஒவ்வொரு காரியங்களையும் நடப்பித்தவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அடியானையும் ஒரு கழுதையாய் நீர் பயன்படுத்தினீர், நன்றி. அப்பா இந்த வேலையிலையும் ஆகாரத்தை ஆசீர்வதிங்க. சாப்பிட்டு பலனடைந்து மறுபடியும் பிள்ளைகள் வந்து கர்த்தருடைய ரேமா வார்த்தையில உற்சாகப்பட உதவி செய்யும். எல்லா துதி, எல்லா கணம், எல்லா மகிமையும் நமக்கு செலுத்துவோம். விரோதமான உலகமாம்சம், பிசாசு, மனுஷிகாவின் கிரிகள், சுயங்கள் எல்லாம் கூண்டோட வழியட்டும். விசுவாசத்துல எங்களை வர்த்திக்க பண்ணுங்க. ரட்சித்து இங்கிருந்து அனுப்புங்க. விதை விளைக்கட்டும். விதைத்திருக்கிறோம்.